पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽद्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमा कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। எல்லாருக்கும் நமஸ்காரம். முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் ஸ்லோகம் படிச்சிருவோம். யஸ்ய நிஸ்வசிதம் வேதாஹ யோ வேதேப்யோகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகமாக இருந்தாலும் கூட அதுக்கு பேக்ரவுண்டுக்காக சர்வ வேதங்களோட சாரமாக இருக்கக்கூடிய பகவத்கீதாவை நம்ம பார்க்குறோம். அந்த பகவத்கீதையில் சங்கரர் என்ன பண்ணியிருக்கார், முதல் 6 அத்தியாயங்களுக்கான பாஷ்யம், சம்பந்த பாஷ்யம் பண்ணியிருக்கார். தாத்பரியம் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறார். மொத்த சனாதன தர்மத்தோட தாத்பரியம் அந்த சம்பந்த பாஷ்யங்கள்ல இருக்கு. மோட்ச மார்க்கத்துக்கு என்ன பண்ணணும், இதில் முதல் 2 டாக்குமெண்ட் பண்ணிட்டு இப்போ 3வது டாக்குமெண்ட் வந்திருக்கோம். 3வது டாக்குமெண்ட் பகவத்கீதையில 3வது அத்தியாயம் சம்பந்த பாஷ்யம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட்டை 2 பேஜ் கவர் பண்ணியிருக்கோம். 2வது பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் கேள்வி பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்குறான். முதல் ஸ்லோகம் 3வது அத்தியாயத்திலே முதல் ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா ஜாயசி சேத் கர்மனஸ்தே மதா புத்திர் ஜனார்தன தத்கிம் கர்மணி கோரேமா நியோஜயசி கேசவ. 2வது அத்தியாயத்துல ஆச்சாரியர் என்ன பண்ணார், சாங்கிய யோகம்னு 2வது அத்தியாயத்திலே என்ன பண்ணியிருக்கார், 11ல இருந்து 31 வரைக்கும் ஆத்ம ஞானத்தை சொன்னார். அதுக்கப்புறம் அதை நிஷ்டையை அடையிறதுக்கு பார்த்தீங்கன்னா 55ல இருந்து 72 வரைக்கும்
2வது அத்தியாயம் முடிகிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருக்கார், நிஷ்டையை எப்படி பிராப்தி பண்றது அப்படின்னு சர்வ கர்ம சந்நியாசத்து மூலமா நிஷ்டையும் சொல்லியாச்சு. சொன்னதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அர்ஜுனனுக்கு என்ன பண்றார் அப்படின்னா 2:47 சொல்றார், ஞானத்தையும் காட்டிட்டு ஞான நிஷ்டையையும் காட்டிட்டு மோட்சம் அது மூலமா உண்டாகிற மோட்சத்தையும் பிராமி ஸ்திதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்திதி, பிரம்மமாவே இருக்கின்ற நிலை, பிரம்ம நிஷ்டர் அப்படின்னு பேரு. அதை 2:72 சொல்லிட்டு ஆசை காட்டியாச்சு. ஆசை காட்டினதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா அர்ஜுனனுக்கு சொல்றாரு, கர்மன் ஏவா அதிகாரஸ்தே, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றதுலதான் ரைட்ஸ் இருக்கு, அதிகாரம் இருக்கு, பலன்ல ரைட்ஸ் இல்லை, எப்படி வேணா பலன் அமையலாம், நம்ம கர்மா பண்ணலாம், ஆனா கர்மாவில வந்து பாத்தீங்கன்னா பலன் நம்ம கையில இல்லை. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா மா கர்ம பலஹேத்துர் பூஹு, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனுக்கு ஆளாகி விடாதே. கர்ம பலனுக்கு ஆளாகி விடாதேன்னு அர்த்தம், ஆசைப்பட்டனா திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ரீபர்த் எடுக்க வேண்டியிருக்கும், கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்கு ரீபர்த் எடுக்கணும். அதனால உனக்கு ஆசை வேண்டாம், அதுல பற்றுக்கொள்ளாதே. அதே நேரத்துல சும்மா இருக்கலாம்னு நினைச்சிடலாமா, நான் சும்மா உட்கார்ந்துடுறேன் சாமி அப்படின்னா அது மகா தப்பு, அதையும் பண்ணக்கூடாது. சங்கோஸ்து அகர்மணி, உனக்கு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இருப்பதில், கர்மம் இல்லாமல் இருப்பதில் சங்கம் வேண்டாம் அப்படின்னு 2வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகத்துல ஒரு முக்கியமான இதைதான் நம்ம எல்லாரும் ஸ்வீகாரம் பண்ண வேண்டும். அப்ப நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் சொல்லியிருக்க இது ஞானம், ஞான நிஷ்டையை வந்து தூரமா வச்சிருங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுத்தி கர்மா நடக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முதல் காரியம் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்றதுலதான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு. ஆனா கர்மம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், பந்தப்படுத்துமா, கர்மனா பத்தியதே ஜந்துகு. அப்ப பந்தப்படுத்தணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா யஜ்யம் தானம் தபஸ்ன்ற கர்மங்களை பண்ணணும், நித்திய கர்மங்களை பண்ணிக்கணும். காமிய கர்மத்தை தூக்கி ஓரமா வச்சுட்டு சதா யஜ்யம் தானம் தபஸ்ன்ற கர்மங்களை, நித்திய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டே டு லைஃப்ல என்ன விதிக்கப்பட்டிருக்கோ கிரகஸ்தருக்கு பஞ்சமகா யஜ்யம், அந்த பஞ்சமகா யஜ்யங்களையும் நம்ம என்ன பண்றோம், யஜ்யம் தானம் தபஸ் இதெல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நிஷ்காமியமா பண்ணிட்டு இருக்கும்போது அந்த கர்மா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கொடுக்கும், சித்த சுத்தியை கொடுக்கும். அப்ப கர்மன் ஏவாதிகாரஸ்தே, நம்ம கர்மத்தை விடக்கூடாது, கர்மத்தை பண்ணணும். ஆனா என்ன பண்ணணும் அப்படின்னா பலன் மேல ஆசையை விட்டுறணும். அதான் வந்து பாத்தீங்கன்னா கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனை. ஏன் கர்மத்தோட பலனை விடணும், ஏன் விடணும், நான் பண்றேன், நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படுறேன், நான் பண்ண கர்மத்துக்கு எனக்கு வந்து பேமெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா பேமெண்ட் வந்து எப்ப கிடைக்கும்னு தெரியாது சாமி, மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பண்ண கர்மா அது எப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலஸ்வரூபமா மாறும் அப்படின்றது நம்ம கையில இல்லை. பெரிய விவசாயி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கடி இப்போ எங்கேயாவது வந்து சைக்ளோன் வரும்போது பார்த்தா தெரியும், நல்ல விவசாயம் பண்ணியிருப்பான். வாழை மரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷம் வந்து ஆயிருக்கும், ஒரு வருஷம் 10 மாசத்துக்கு அப்புறம் தான் அறுவடை பண்ண முடியும். அது இங்கே திருவண்ணாமலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலி இருக்குது, படவேடு அப்படின்னு ஒரு வேலி இருக்குது. திருவண்ணாமலையில் ஒரு வேலி இருக்குது, 4 பக்கமும் மலையா இருக்கும், நடுவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அருமையான பூமி. அது ஃபுல்லாக வாழை தான் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணியிருப்பாங்க. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டால் 10 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15-20 நாள்ல அறுவடை பண்ணலான்னு நினைப்பான். நல்ல குளத்தள்ளி இருக்கும், பார்த்தா வந்து சூப்பராக இருக்கும். இதை அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கடனை அடைச்சிடலாம், என் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கல்யாணம் பண்ணிடலாம், இல்லை இன்ஜினியரிங் காலேஜில் பையனை சேர்த்துடலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இவன் பிளான் பண்ணி வச்சிருப்பான். ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈல்டு எடுத்துடலாம் அப்படின்னு ஒரு நாள் இருக்கும். ஒரு ராத்திரியில் வந்து பார்த்தீங்கன்னா சுபமான ஒரு ராத்திரியில் என்னாவும் ஒரு சைக்ளோன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமும் இவனோட லேண்டோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லேண்டு மட்டும் போயிருக்கும், மீதி இருக்க 10 லேண்டெல்லாம் அப்படியே இருக்கும், நல்லா இருக்கும். இவன் ஒரு 10 லேண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் 20 ஏக்கர் மட்டும் மொத்தத்தையும் சாய்ச்சிட்டு போயிருக்கும், அவ்வளோதான். ஐயோ அவன் நல்லா ஒர்க் பண்ணானே, நல்லா ஒர்க் பண்ணான் அந்த விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒர்க் பண்ணான், 10 மாதம் ஒர்க் பண்ணான், நல்லா கஷ்டப்பட்டிருக்கா, ராத்திரியும் பகலுமா வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பாய்ச்சி எல்லாத்தையும் உரம் போட்டு தன்னோட தனத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு எல்லாம் பண்ணியிருக்கான். ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது பாலாக்குச்சு, முந்தின ஜென்மத்தில் பண்ண பாப்ப கர்மா இப்போ ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அப்போ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க கர்மா என்ன ஆச்சு, இந்த 10 மாதம் ஒர்க் பண்ணியிருக்கானே சுவாமி, இது ஆகாமியில வந்து பார்த்தீங்கன்னா போய் சேரும். வேற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரைஸ் கிடைச்சிடும் உங்களுக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கர்மத்தோட பலன் வந்து பார்த்தீங்கன்னா இப்பதான் கிடைக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு நிச்சயமும் இல்லை, மனசுல வச்சுங்க. அப்போ எந்த ஒரு நிச்சயமும் இல்லை கர்மத்தோட பலன்ல அப்படின்னும் போது நம்ம கையில இல்லை, ஈஸ்வரன் கையில தான் இருக்கு அப்படின்னா அப்போ நம்ம ஏமாந்து போறோம். எனக்கு நான் ஒன்று பண்றேன் ஏமாந்து போயிடுறேன், இதை பண்றேன் ஏமாந்து போயிடுறேன்.
நான் ஆசைப்பட்டதெல்லாம் நடக்காம வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. சில சமயம் நடக்குது, சில சமயம் நடக்காம போயிடுது. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா மனசோட இது வந்து பார்த்தீங்கன்னா நடந்தா சந்தோஷப்படுறோம், நடக்கலைன்னா துக்கப்படுறோம். இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மனசோட சமநிலையை வந்து பார்த்தீங்கன்னா குலைச்சிக்கிட்டே இருக்கு. நார்மலா இருக்கவே மாட்டேங்குது, சமத்துவத்தை அடையவே முடியல. அப்ப அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பிலாசபி சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மத்தை மட்டும் பண்ணு, பலன் வந்து பார்த்தீங்கன்னா பகவான் பார்த்துப்பார், பலன்ல ஆசை வைக்காத. அப்ப நம்ம எல்லாத்துக்கும் இதான். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்ம பலன்ல வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனுக்கு ஹேத்துவா காரணமா ஆயிடாத. ஏன் கர்ம பலனுக்கு காரணமா ஆயிடாதுன்னு அர்த்தம்? ஜென்மத்தை எடுத்துருவேன். நீ ஆசைப்பட்ட அப்படின்னா ஜென்மம் கிடைச்சிரும். இப்ப கிடைக்காத பலன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல கிடைக்கிறதுக்காக உனக்கு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா கர்ம பலனுக்கு காரணமாக ஆகிவிடாத, ஜென்மத்தை எடுக்கிறதுக்கு காரணமா நீ ஆயிடாத அப்படின்ற. அப்ப சும்மா இருக்கலாமா? சும்மாவும் இருக்காத. இதுதான் நமக்கு உபதேசம். சும்மா இருக்கக்கூடாது, பேய் மாதிரி வேலை பண்ணணும், நம்ம கர்மத்தை நம்ம நல்லா பண்ணணும், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணணும், பலன் மேல ஆசை இல்லாம இருக்கணும். இதுதான் நமக்கான கர்மா. இதை கேட்ட மாத்திரத்துல அர்ஜுனனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3வது அத்தியாயத்துல ஆரம்பத்திலேயே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன் சுவாமி இப்படி பண்றார்? மோட்சத்தை கொடுக்கறதுக்கு சாதனம் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டைக்கு சாதனம் வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஞானத்துக்கும் ஞான நிஷ்டைக்கும் நடுவுல என்ன இருக்கு? சர்வகர்ம சந்நியாசம் பண்ணிட்டு ஞான நிஷ்டைக்கு போறது. ஞானம், சர்வகர்ம சந்நியாசம், ஞான நிஷ்டை. ஞான நிஷ்டை மூலமா வந்து பாத்தீங்கன்னா மோட்சம். இதான் 4 ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்துக்கான சாதனம். ஞானம், சர்வகர்ம சந்நியாசம், ஞான நிஷ்டை, ஞான நிஷ்டை மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தி அப்படின்னு சொல்லக்கூடிய 4 ஸ்டெப். இதை விட்டுட்டு திரும்ப என்ன பண்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சுவாமி வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணு அப்படின்றார். அதுதான் முதல் ஸ்லோகத்துல வந்து பாத்தீங்கன்னா அர்ஜுனன் தன்னுடைய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆதங்கத்தை வெளிப்படுத்துறான். ஐயோ சாமி, என்னையே இந்த கோரமான கர்மத்துல ஈடுபடுத்துறேன், நான் பாட்டுக்கு சன்னியாசத்துக்கு போயிடுவேனே, மரத்தடியில போய் உட்கார்ந்து இருக்கேன். நான் இந்த யுத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னோட குருநாதரையோ தாத்தாவையோ கொல்ல வேணாம். எனக்கு என்னோட கசின் பிரதர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் சொந்தக்காரவங்க, எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என் கூட விளையாடினவங்க, எல்லா கசின் பிரதர்ஸும் இருக்காங்க, இவங்களெல்லாம் கொல்லணும். நான் மாமா, சித்தப்பா, பெரியப்பா எல்லாம் இருக்காங்க, நான் இவங்களை கொல்லணுமா? இது கோரமான கர்மமாச்சே, இதுல எதுக்கு என்ன ஈடுபடுத்துற அப்படின்னு இவன் கேட்கிறான். இப்ப நமக்கும் இதே கேள்வி வருது. ஒரு குருநாதர் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார், ஞானம் சர்வகர்ம சந்நியாசம், ஞான நிஷ்டை அப்படின்றது எல்லா குருநாதருக்கும் தெரியும். ஆனா தெரிஞ்சாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்த சிஷ்யனை என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவனுடைய பாப்பம் க்ஷயமாகறதுக்கு, சமநிலை அடையறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கர்மயோகத்துல ஈடுபடுத்துறாங்க. இப்ப யாராவது நான் சொல்றேன் உங்களுக்கு பஞ்சமகா யஜ்யத்தை நல்லா பண்ணுங்க, பஞ்சமகா யஜ்யத்தை நல்லா பண்ணுங்க, எவ்வளவு முடியுமோ பஞ்சமகா யஜ்யத்தை வந்து பாத்தீங்கன்னா சுவாமி எனக்கு வெளியில போகணும்னு அவசியம் இல்லையே. வெளியில போகணும்னு யார் சொன்னா உங்களுக்கு? உங்க ஹஸ்பண்ட் போறாரா? இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா புஷ்கலாமா வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் போடுறாங்க, எனக்கு வெளியிலாம் போறதுக்கு முடியல சாமி, அப்படியே வீட்டுலதான் இருக்கேன், எனக்கு குருவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி வைக்க முடியுது, கொஞ்சம் இதெல்லாம் வைக்க முடியுது, அரிசிலாம் வைக்கிறேன், நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. உங்க ஹஸ்பண்ட் காலையில வேலைக்கு போறாருல, கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 இட்லியை வந்து பேக்கிங் பண்ணி கொடுத்து விடுங்க, முடிஞ்சு போச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா யாரும் பிக்ஷுக்கள் யாரும் வர்றதில்லை, அதித்தி தேவோ பவெல்லாம் இங்க பண்றது இல்லை. அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 எக்ஸ்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஃபுட்டு மேக் பண்ணுங்க, பேக்கிங் பண்ணுங்க, ஹஸ்பண்ட் கையில கொடுத்துட்டீங்கன்னா அவர் போற வழியில வந்து பாத்தீங்கன்னா யாராவது கண்ணில் படுவாங்க. காசியாபாத்ல ஆளா இருக்க மாட்டாங்க. டெல்லியில காசியாபாத்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பீகாரிகள் வந்து பாத்தீங்கன்னா பாவம் ரொம்ப பரிதாபமா ரோட்ல அங்கங்க அலைஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த ரோட்டோர வாசிகள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அங்க எங்கேயாவது குழந்தைங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இட்லிக்கு ஏதாவது சாப்பிட்றது கிடைக்குமான்னு இருக்கும். ஒரு 4 இட்லி 5 இட்லியை பேக்கிங் பண்ணுங்க, அழகா கையில கொடுத்துருங்க. ஒரு 4 பிரெட் துண்டையும் வந்து பாத்தீங்கன்னா கூட ஒரு 2 பனானாவும் வைங்க, ஒரு பேக்கிங் பண்ணுங்க, போற வழியில உங்க ஹஸ்பண்ட் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. நிறைய யஜ்யம் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பூத்த யஜ்யம், தண்ணி ஊத்துங்க, செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பறவைகளுக்கு பட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தீனி போடுங்க. நல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா தண்ணி வைங்க, டெய்லி தண்ணி வந்து 2 வாட்டி 3 வாட்டி மாத்திக்கிட்டே இருங்க. நீங்க வைப்பீங்கன்னு தெரிஞ்சது அப்படின்னா குருவிகள் கிளிகள்லாம் வர ஆரம்பிக்கும், இங்க தண்ணி கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சா, இங்க ஃபுட்டு கிடைக்கும் தெரிஞ்சா எல்லாம் வரும். அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஸ்பெஷலா வந்து பாத்தீங்கன்னா டெய்லி ஈஸ்வர பூஜையை பண்ணுங்க, தேவ யஜ்யமாயிடும். டெய்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு ஈஸ்வர பூஜையை பண்ணுங்க, சுவாத்தியாயத்தை கண்டினியூவா பண்ணுங்க, ரிஷி யஜ்யம் ஆயிடும். பித்திருக்காலத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்ல அமாவாசை தர்ப்பணங்களை விடாம பண்ணுங்க, சிராத்த கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா விடாம பண்ணுங்க, மகாலய பட்சத்தை விடாம சரியா பண்ணுங்க. இப்ப எனக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாமி நான் கோயிலுக்கு போறேன், குலதெய்வத்துக்கு போறேன் அப்படின்னு நிறைய பேர் அப்பப்ப போட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாசம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் போயிட்டு வாங்க, நல்லபடியா கோயிலுக்கு போயிட்டு குலதெய்வத்துக்கெல்லாம் இது பண்ணுங்க.
அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பித்ரு யஜ்யத்துக்குள்ளார வந்துடும். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பண்ணிட்டு இருக்க முடியும். நான் வெளியில போய் எல்லாத்தையும் பிரம்மாண்டமா பேனர் போட்டுலாம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. பஞ்சமகா யஜ்யம் நித்தியமா அனுஷ்டானம் பண்றது, டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்க காரியம் இது. ஜப யஜ்யத்தை பண்ணுங்க, ஜபம் பண்ணீங்கன்னா ஜப யஜ்யம் ஆயிடுது. ஜபம் யஜ்யானம் ஜப யஜ்யோஸ்மி. யஜ்யம் பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெருசா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பூஜையெல்லாம் பெரிய யாகங்கள்லாம் வளர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதை ஞாபகப்படுத்திங்க. ஜப யஜ்யமா பகவான் இருக்கார். அதனால நான் என்னால முடிஞ்சது ஜப யஜ்யம் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச தானம். வெளியில எல்லாம் போகும்போது வந்து பாத்தீங்கன்னா சில்லறைய 10 ரூபாய் எப்பவுமே 10 ரூபாய் காயில வச்சிருங்க. கோயிலுக்கு போனாவே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா தானம் பண்றதுக்காக தான் கோயிலுக்கு போறீங்கன்னு வச்சுங்க. வெளியில போனாவே வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலும் கையில வந்து பிஸ்கட்டோ இதோ வச்சிருங்க. ஜீவராசி அங்கங்க நாயோ இதோ இருக்கும். கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா நாய்கள் தெரியும். ஏதோ பசிச்ச ஜீவன்கள் இருக்கு அப்படின்னா அந்த பசிச்ச ஜீவன்களுக்கெல்லாம் கொடுத்துக்கிட்டே வாங்க. அதை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கும் தெரியுமா அப்படின்னா நீங்க பண்றது எதுவுமே யாருக்கும் பேனர் போட்டு சொல்லவே வேணாம். அது பாட்டுக்கு டே டு லைஃப்ல இது பாட்டுக்கு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாத்தையும் பண்ணும் போதும் என்ன பண்ணுங்க, ஈஸ்வரார்ப்பணம் 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 சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா பகவான் பிரீத்தி அடையட்டும், பகவான் வந்து எல்லா ஜீவராசிக்குள்ளாரையும் இருக்கார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பாவம் பண்ணி அவனுக்காக எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்க. செடி கொடியில இருந்து ஆரம்பிச்சு சகல ஜீவராசிகளுக்கும் பண்றதுதான் பஞ்சமகா யஜ்ஞம். இதை பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படின்னா சாமி எதுக்கு சாமி உடம்பெல்லாம் நோகுது சாமி, நீங்க சொல்ற மாதிரிலாம் பார்த்து எதுக்கு கஷ்டப்படுறது, நான் பாட்டுக்கு உட்கார்ந்து ஞான அபியாசம் மட்டும் பண்றேனே சாமி, ஏன் எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யம் பண்ணுங்கன்னுலாம் சொல்றீங்க. ஜபம் பண்ணு, பஞ்சமகா யஜ்யம் பண்ணு, தேவ பூஜை பண்ணு, அது ஈஸ்வர அர்ப்பணமா பண்ணு, பலனை வந்து எந்த சங்கல்பமும் பண்ணாத, ரொம்ப கஷ்டமா இருக்கே சுவாமி அப்படின்னு அர்ஜுனன் வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரியே சுவாமிகிட்ட கேட்கலாம். கேட்ட மாத்திரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்துல ஆச்சாரியர் என்ன பண்றார், பூர்வ பட்சிகளோட வாதத்தை கொண்டுட்டு வர. நேத்து பாடம் எங்க முடிச்சோமோ அதுக்கு அடுத்ததுல கேச்சித்து அர்ஜுனஸ்ய பிரஷ்னார்த்தம். கேச்சித்து அப்படின்னா கர்மகாண்டிகள். கர்மகாண்டிகளா இருக்கக்கூடிய பூர்வ மீமாம்சகர்னு சொல்றோம். வேதத்தோட பூர்வ பாகத்தை மட்டும் ஸ்வீகாரம் பண்றாங்க. என்ன பண்றாங்க அவங்க அப்படின்னா மந்திர பிராமணம் மட்டும்தான் வேதம் அப்படின்னு சொல்றாங்க. மந்திர பிராமணையோர் வேதநாமதேயம் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அவங்க. மந்திரமும் பிராமணமும் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வேதம் என்ற பெயரை உடையது. அப்ப ஆரண்யகத்துலாம் வேஸ்ட். அதெல்லாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரண்யகத்துல இருக்க பாகம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உபாசனைகளையும் அதே மாதிரி உபனிஷதமும் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா எதுவும் எங்கேயும் கிரியால பயன்படுத்த முடியாத ஆரண்யக்க பாகத்தை. அதனால வந்து பாத்தீங்கன்னா வேதம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா மந்திர பிராமணையோர் வேத நாமதேயம். வேதம்ன்ற பெயர் வந்து பாத்தீங்கன்னா மந்திரத்துக்கும் பிராமணத்துக்கும் மட்டும்தான் இருக்கு. உபாசனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இல்ல, இடம் இல்ல. ஞானத்துக்கு அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஜமானனை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சம்பாவனை அதிகமா தேவைப்படுதுன்னா ஐயோ நீங்க தாங்க கடவுள், நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாட்சாத்து பிரம்மஸ்வரூபமா இருக்கீங்க என்ற ஒருத்தர் போவார். முரளின்னு ஒருத்தர் இங்க போவார், முரளி கிருஷ்ணன் அப்படின்னு. நல்லா மாத்துவ சம்பிரதாயம் ஐயங்காரு. என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வாயு திறந்தாவே பொய். என்னை பார்க்கும் போதெல்லாம் பரபிரம்மஸ்வரூபமே அப்படின்னுவார். எனக்கு முதல்ல தெரியாம என்ன பண்ணிட்டு இருந்தவர், பரவாயில்லையே நல்ல ஆளா இருக்காரு அப்படின்னு. அது அவர் சொல்றது உண்மை. நல்ல பரவாயில்லையே பரபிரம்மஸ்வரூபமே நம்மளை பார்த்து சொல்றாரு. நான் கொஞ்சம் சுதாரிச்சிட்டோம், இவர் வந்து பாத்தீங்கன்னா புகழ்ந்தே காரியம் சாதிக்கிற ஆளு அப்படின்னு. அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வைதிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்கேயாவது தத்துவமசி அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இது மாதிரி எங்கேயாவது இருக்கு, நான் நீ பிரம்மமா இருக்க அப்படின்னு எங்கேயாவது இருக்குன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எஜமானன் எதுக்காக பிரைஸ் பண்றது, ஸ்துதி பண்றதுக்காக. ஏன் அப்படின்னா கர்மகாண்டம் முடிஞ்சோன்னே அவன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா சம்பாவனை பண்றான் அப்படின்னா நீங்க தாங்க கடவுள், சாட்சாத் வந்து ஈஸ்வர சுரூபம் மாதிரியே இருக்கீங்க, பாக்குறதுக்கு சாட்சாத் சிவபெருமானே நேரா வந்த மாதிரி இருக்கு, கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருக்கு அப்படின்னா போதும். இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜிகுன்னு தலையெல்லாம் ஆயிடும். ஒரு 10,000 ரூபாய் வைக்கிறதுக்கு பதிலாக 20,000 ரூபாய் வச்சுக்குவாங்க சம்பாவனை. அப்போ ஸ்துதி பண்ணு அப்படின்றதுக்காக தான் வச்சிருக்கு. அதெல்லாம் யதார்த்தம் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, இது யதார்த்தம் இல்லை, ஸ்துதி வாக்கியங்கள் அர்த்தவாதம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் சொல்றாங்க. அப்ப கர்மகாண்டிகளோட இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன பட்சம் அப்படின்னா மெதுவா அவங்கள டியூன் பண்ணி நம்ம என்ன பண்றார் ஆச்சாரியார், அவங்க எல்லாத்தையும் கண்டனம் பண்ணிட்டு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வரப்போறார். இங்க ஆரம்பிக்கிறார் கேச்சித்து. சில பேர் கேச்சித்து அப்படின்னா சில பேர் யார், சில பேர் கர்மகாண்டிகள். அவங்க சொல்றாங்க அர்ஜுனஸ்ய பிரஷ்னார்த்தம் அந்யதா கல்பயித்வா.
அவனோட கேள்வியை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்கன்னா வேற விதமா கல்பனை பண்றாங்க. ஸ்ட்ரைட்டா மீனிங் எடுத்தா போதும். ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா தன்னோட பட்சத்துக்கு ஏத்த மாதிரி கல்பனாய் பண்ணிக்கிறார்கள். அந்நியதா கல்பயித்வா, பிரஷ்னத்தோட அர்த்தத்தை வந்து வேற விதமா கல்பனை பண்ணு. தத் பிரதிகூலம் பகவதக பிரதிவச்சனம் வர்ணயந்தி, அதுக்கு எதிரா வந்து பாத்தீங்கன்னா பகவான் பதில் சொன்ன மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, வர்ணனை செய்கிறார்கள். கேள்வியையும் அர்த்தத்தையும், அர்ஜுனனோட கேள்வியையும் தப்பா இன்டர்பிரேஷன் பண்றாங்க. அதுக்கப்புறம் பகவானோட அர்த்தத்தையும் சொன்ன கேள்வியோட பதிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தப்பா வந்து பாத்தீங்கன்னா அர்த்தம் செய்கிறார்கள். யதா எப்படி அப்படின்னா ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றார். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம படிக்கிற பட்சம் எல்லாம் இருக்கா சுவாமி அப்படின்னா நான் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். இதெல்லாம் இப்பவும் இப்ப நம்ம பேச போற பட்சங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் எப்போ வந்துட்டு போயிட்டார், 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டார். ஆனா இப்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்சங்கள் நாட்டுல இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கு. ஆசிட்டிஸ்ன்னு ஒரு கீதா ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இஸ்கான்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகத்துல வந்து அவ்வளோ கீதா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அவ்வளோ தப்பு தப்பா இன்டர்பிரிட்டேஷன்லாம் நிறைய இப்பவும் அவைலபிளா இருக்கு. நிறைய சம்பிரதாயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்சங்கள்ல எல்லாம் இருக்கிற சம்பிரதாயங்கள் இன்னும் இருக்கு. ஒவ்வொன்றா நம்ம லேயரா எடுத்துக்கிட்டே வருவோம். நம்மளும் என்னது ஏதோ ஒரு பூர்வ பட்சியா தான் இப்ப நம்ம இருக்கோம். அப்ப நம்மள்ட்ட ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது எல்லாத்தையும் இதை வச்சு கரெக்ஷன் பண்ணிட்டு சித்தாந்தியா நம்ம மாறணும். என்ன சொல்றாங்க, ஆத்மனோ யதாச்ச ஆத்மனோ சம்பந்தங்கிறதே கீதார்த்தோ நிரூபிதா. நம்ம இதுக்கு முன்னாடி 2 டாக்குமெண்ட் பார்த்துருக்கோம். இந்த 2 டாக்குமெண்ட்ல என்ன பிரிச்சிருக்கோம், முதல் டாக்குமெண்ட்ல பிரிச்சிருக்கோம் பிரவருத்தி மார்க்கம் நிவர்த்தி மார்க்கம். ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி, இதோட மைண்ட் செட்டப் வேற இதோட மைண்ட் செட்டப் வேறன்னு பார்த்துட்டோம் முதல் இதுல. அதுல லாஸ்ட் முடிக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா கீதையோட அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் தான் பிரதானம், அதோட பிரயோஜனம். அதுக்கு என்ன பண்ணணும், சர்வ கர்மங்களை சந்நியாசம் பண்ணிட்டு நிஷ்டையை சம்பாதிக்கிறது மூலமா அந்த அந்த மோட்சத்தை அடைய முடியும் அப்படின்னு முதல் டாக்குமெண்டோட எண்டில் சொல்லி முடிச்சாச்சு. கர்மகாண்டம்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரவருத்தி மார்க்கம் மனுஷன் தன் நிலையில இருந்து தனக்கு மேல இருக்கக்கூடிய லோக்கங்களை, பிரம்மலோகம் வரைக்கும் இருக்கிற லோக்கங்களை அடையறதுக்காக, அபியுதயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மேன்மையை அடையறதுக்காக தான் இந்த பிரவருத்தி மார்க்கம். பிரவருத்தி மார்க்கத்து மூலமா நம்ம கர்மத்தை பண்ணா பித்ருலோகம் போகலாம், உபாசனையை பண்ணா பிரம்மலோகம் வரைக்கும் போகலாம், முக்தி கிடைக்காது. அப்ப முக்தி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நிவர்த்தி மார்க்கத்துல ஞான நிஷ்டையை அடையிறது மூலமா சர்வகர்ம சந்நியாசம் பண்ணி ஞான நிஷ்டை அடையிறது மூலமா தான் முக்தி கிடைக்கும் அப்படின்னு முதல் டாக்குமெண்ட்ல முடிச்சிட்டோம். அதே தானே வந்து பாத்தீங்கன்னா 2வது டாக்குமெண்ட்லயும் ஆச்சாரியர் என்ன பண்ணார், எந்த ஒரு காரணத்தை கொண்டும் இந்த ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மம் ஸ்மார்த்த கர்மம் இந்த 2தோடையும் இணைந்து பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா கன்க்ளூஷனாவே 2வது டாக்குமெண்ட்ல 2வது சாப்டரோட 10வது ஸ்லோகத்துக்கு மேல இருக்கிற பாஷ்யத்துல நிரூபணம் பண்ணியாச்சு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அதை கேட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள், அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பாவே புரியும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யதாச்ச ஆத்மனோ சம்பந்த கிரந்தே, ஆத்மனோனா என்னுடைய நான் எழுதின சம்பந்த கிரந்தத்தை படிச்சுட்டு கீதாவோட முதல் 2 டாக்குமெண்ட்டை படிச்சுட்டு கீதார்த்தோ நிரூபிதக தத்து பிரதிகூலம் ச இக புனக, நான் வந்து அங்க 2 டாக்குமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாயிண்ட்ஸா எடுத்தீங்கன்னா கிளியரா உங்களுக்கு நான் அனுப்ப போறேன். இதெல்லாம் முடிச்சோன்னே முதல் டாக்குமெண்ட் 2வது டாக்குமெண்ட்டோட என்ன விஷயம்ன்றதெல்லாம் பாயிண்டா போட்டு அனுப்ப போறேன். அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாத்தையும் நான் நிரூபணம் பண்ணிட்டேன். ஆனா நிரூபணம் பண்ணினாலும் கூட இந்த கர்மகாண்டிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தத்து பிரதிகூலம் ச இக புனக பிரஷ்ன பிரதிவச்சன யோகோ அர்த்தம் நிரூபயந்தி, அதை கேட்டு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வசதியா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்னதுக்கு எதிரா, இந்த கீதையோட அர்த்தத்துக்கு எதிரா வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றாங்க, அர்த்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் செய்கின்றார்கள். எப்பவுமே அவங்கவுங்க பட்சத்தை நிரூபணம் பண்றதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நம்ம எல்லாம் சொல்லுவோம் எப்பவுமே, அதனாலதான் ஆச்சாரியர் சொல்லுவார் என்ன பண்ணா ஸ்வபக்ஷ பாத்தினக அப்படின்னு பேர். இவங்களுக்கெல்லாம் தன்னோட பட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா நிரூபணம் பண்றதுக்கே கவனமா இருக்கிறது. ஒரு வக்கீல் என்ன பண்ணுவான், என் கொலைகாரனாவே இருந்தாலும் கூட அவனை வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணல அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஜிக்கலா எடுத்து தெரியும். அவனுக்கு என்னோட கட்சிக்காரன் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்ணியிருக்கான்னு தெரியும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் சொல்லுவானா என்னோட கட்சிக்காரன் கொலை பண்ணிட்டான்னு ஒத்துப்பானா, ஒத்துக்க மாட்டான்ல. அவன் கொலை பண்ணலன்னு எப்படி நிரூபணம் பண்றானோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா பாதுகாக்கிறதுக்காக
ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பு தப்பா பேசுவாங்க. அதுதான் ஆச்சாரியார் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னா சொல்றார். கதம் எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்க தப்பு தப்பா இன்டர்பிரேஷன் பண்றாங்க. இனிமே பாருங்க, ஒவ்வொருத்தரா இதெல்லாம் நமக்குள்ளார இருக்கிறது, குரூப்பா இருக்கிறது. தத்திர சம்பந்த கிரந்தே தாவது, ஆச்சாரியார் அவங்களோட பட்சத்தை சொல்றார். ஆச்சாரியார் சொல்லல, அவங்க என்ன மாதிரி சொல்றாங்கன்றத ஆச்சாரியார் எக்ஸ்பிளைன் பண்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, சம்பந்த கிரந்தே சர்வேஷாம் ஆசிரமினாம் ஞான கர்மனோகோ சமுச்சயோ கீதா சாஸ்திரே நிருப்பிதா அர்த்தக இது உக்தம். நம்ம 2 கிரந்தத்துல நிர்ணயம் பண்ணோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் கூட ஞானத்தோட என்ன பண்ண முடியாது, சேர்க்கக்கூடாது. ஞானம்னா என்ன அர்த்தம்? ஞானம்ன்றது ஒரு ஃபிளாஷ்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஃபிளாஷ் மின்னல் அடிச்ச மாதிரி வந்துச்சு அப்படின்னா, கைத்துக்கு மேல தெரிகிற பாம்பு எப்படி போகுமோ அதே மாதிரி இந்த தேகத்து நானுக்கு மேல இருக்கிற தேகம் ஒரு க்ஷணம் ஞானத்தினால, ஞானானுபூத்தினால வந்து போச்சு அப்படின்னா, அப்ப என்ன ஆகும் கேட்டீங்கன்னா, நான் தேகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இந்த ஜெகத் வந்து பாத்தீங்கன்னா இல்ல, கல்பிதம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, அப்ப அவன் கர்மத்தை பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ண மாட்டான். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான், பேசாம குவைட்டா உட்கார்ந்து அகத்திலேயே நிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். இதான் வந்து பாத்தீங்கன்னா தன்னை வந்து பாத்தீங்கன்னா ஏக்கம்னும், இங்க இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மஸ்வரூபம்னும், நான் அந்த பிரம்மமா இருக்கேன் அப்படின்னு ஒருத்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஞானம் கிடைச்சிருச்சுன்னா, அவன் எந்த ஒரு ஸ்ரௌத்த கர்மத்தையும் எந்த ஒரு ஸ்மார்த்த கர்மத்தையும் செய்ய மாட்டான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதை பண்ணினா அப்படின்னா அவனுடைய ஞானத்திலிருந்து அவன் என்ன ஆயிடுவான், நழுவி விடுவான். அப்ப என்ன பண்ணணும், ஒருத்தன் ஞானத்தை அடைஞ்சான் அப்படின்னா ஞான நிஷ்டைய சம்பாதிக்கிறதுக்கு சகல கர்மங்களையும் தியாகம் பண்ணணும். ஸ்ரௌத்த கர்மத்தையும் விடணும், ஸ்மார்த்த கர்மத்தையும் விடணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணியிருக்கோம். ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, பூர்வகாண்டிகள் அப்படியே விபரீதமா சொல்றாங்க பாருங்க. சர்வேஷாம் ஆசிரமினா, நம்ம இருக்கிற 4 ஆசிரமங்களும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், இந்த எல்லா ஆசிரமத்துல இருக்கிறவங்களும் ஞான கர்மனோகோ சமிச்சையோ, எல்லாரும் ஞானத்தோடு சேர்ந்து என்ன பண்ணணும், கர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் அபியாசம் பண்ணணும், கர்மத்தையும் அபியாசம் பண்ணணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கீதா சாஸ்திரே நிரூபிதா அர்த்தா. இதுதான் கீதா சாஸ்திரத்துல நிரூபணம் செய்யப்பட்ட அர்த்தம். அதனால்தான் 2வது சாப்டர்ல பகவான் என்ன பண்ணார், 2வது சாப்டர்ல வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஆத்மாவோட லட்சணங்களை சொல்லி நிஷ்டையை சொல்லி முடிச்சிருக்கணும்ல. 3வது சாப்டர்ல கர்மத்தை சொல்லியிருக்கலாம்ல. ஏன் வந்து பாத்தீங்கன்னா 2வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தையும் சொல்லி ஞான நிஷ்டையையும் சொல்லி அதுக்கு நடுவுல வந்து 31க்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா கர்மயோகத்தையும் சொல்லி ஏன் இந்த கிச்சடி பண்ணி வச்சிருக்கார்? கிச்சடிலாம் பண்ணல கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணியிருக்கார். எல்லாரும் சேர்ந்து ஞானத்தோட கர்மத்தையும் அனுஷ்டானம் பண்ணணும், இதுதான் கீதாவோட அர்த்தம் அப்படின்னு என்ன பண்றாங்க, தப்பா இன்டர்பிரேஷன் பண்றாங்க. ஒருத்தர் திருவண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆத்மா, தூத்துக்குடியில இருந்து ஒருத்தர் வருவார். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் சாது தான். அவர் என்ன பண்ணார், வந்த புதுசுல வந்து பாத்தீங்கன்னா, சுவாமி நான் வந்து கீதா வந்து ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கேன் சுவாமி அப்படின்னா. கீதாவுக்கு வியாக்கியானமா? இருக்கிறது ரொம்ப கஷ்டமானது, கீதா வியாக்கியானம் பண்றதுதான் ரொம்ப கஷ்டம். கீதாவுக்கு நீங்க வியாக்கியானம் பண்ணீங்க? ஆமா சுவாமி அப்படின்னு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, பெரிய பாக்கியவான். என்னன்னா, அவருக்கு கொஞ்சோண்டு அசெட் இருந்துச்சு, கொஞ்சோண்டு வீடு ஏதோ இருந்துச்சு. அதை வித்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு கிருஷ்ணர் மேல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அலாதியான பிரியம். அதனால என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, இங்க அங்க கட் அண்ட் பேஸ்ட் எல்லாம் பண்ணி, கீதா பிரஸ் புக் அது இதெல்லாம் கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி அவர் ஒரு புக்கா வந்து பாத்தீங்கன்னா போட்டார். அதுல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா, பூச்சியன்ற சம்ஸ்கிருதத்துக்கு அர்த்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, பூச்சியம்னா பூஜ்யம் ரவுண்டு, பூச்சியம்ன்றதுக்கு அர்த்தம் பூரணம், ரவுண்டுன்னு வந்து என்ன அர்த்தம், எண்ட்லெஸ்ஸா முடியுது இல்லை உங்களுக்கு, ரவுண்டு பூஜ்யம், அதான் பூஜ்யம் அப்படின்னு. ஐயோ நான் எடுக்கும் போதே என்னடா அது விபரீதமா இருக்கே, அவரு ஏதோ ஒரு சப்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜ்யம்னு ஓப்பன் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே அப்படி இருந்துச்சு. ஐயோ அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா அவரு இஷ்டப்படி கீதைக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிருக்காரு. பாவம் குருநாதர்கிட்ட போகல, படிக்கல, சம்ஸ்கிருதம் தெரியாது. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரிஞ்சாதான் வியாக்கியானம் பண்ணணும். வியாக்கியானம் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேட்கலாம், ஆனா ஒரு புக்கா நீங்க வியாக்கியானம் பண்ணணும்னு அது கொஞ்சம் படிச்சிருந்தா தானே நம்ம என்ன சொல்ல வராருன்னு தெரியும் உங்களுக்கு. அப்ப எதுவுமே தெரியாம வந்து பாத்தீங்கன்னா உள்ள புகுந்து அவர் பாட்டுக்கு எழுதுறாரு. இது மாதிரி ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா கீதாக்கு வியாக்கியானம் பண்றாங்க. திலகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணார், ஜெயில உட்காந்துக்கிட்டு
இந்த இந்த மொத்த கீதா சாஸ்திரமும் கர்மத்தை தான் பிரதிபாதனம் பண்ணுதுன்னு சொல்லிட்டார். ஞானத்தையே விட்டார், வெறும் கர்மம் தான் பிரதிபாதனம் அப்படின்ட்டு. ஜெயில உட்கார்ந்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீதா எழுதியிருக்காங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க எண்ணத்துப்படியே பண்றாங்க. கர்மகாண்டிகள் சொல்றாங்க எல்லா ஆசிரமிகளும் கண்டிப்பா ஞானத்தோடு சேர்ந்து இந்த கர்மத்தை விடாம அனுஷ்டானம் பண்ணணும், இதுதான் கீதையோட அர்த்தம் அப்படின்னு கல்பனா பண்றாங்க. இது உக்தம் புனக ரொம்ப ஸ்பெஷலா வேற சொல்றாங்க. விசேஷிதம் விசேஷிதம்னா ரொம்ப ஸ்பெஷலா வேற சொல்றாங்க. யாரெல்லாம் கிரகஸ்தர்களா இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் மனசுல வச்சுக்கங்க. யாவத் ஜீவ ஸ்ருதி சோதிதானி கர்மாணி பரித்யஜ்ய கேவலாத்யேவ ஞானாத் மோக்ஷக பிராப்யதே இதி ஏதத் ஏகாந்தேன ஏவ பிரதிஷித்தம் இதி. கிருஷ்ணர் என்ன சொன்னார், நம்ம சங்கரர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஞானத்தோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மங்களா இருக்கக்கூடிய யஜ்ய யாகாதிகளை சேர்க்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஸ்மார்த்த கர்மங்களா இருக்கக்கூடிய ஸ்கூல் கட்டுறது, கோயில் கட்டுறது, நம்ம டே டு லைஃப்ல பண்ற எந்தெந்த கர்மங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் ஸ்மார்த்த கர்மங்கள்னு பேரு. இஷ்டம்ன்றது யாகாதி கர்மங்கள், பூர்த்தம் தத்தம் தானம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்த்த கர்மங்கள், இதையும் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னார். ஆனா கர்மகாண்டிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வைதிகத்தை விடுறதுக்கு அவங்களுக்கு மனசே வராது. வைதிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாகர காலம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினைப்பாங்க. அந்த வைதிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. யாவஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத், உயிர் இருக்கிற வரைக்கும் அக்னிஹோத்திரத்தை பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னு. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்ருதியில விதிக்கப்பட்ட ஸ்ருதி சோதிதானி கர்மாணி, வேதத்துல விதிக்கப்பட்ட அந்த அக்னிஹோத்திரம் முதலிய கர்மங்களை வந்து பாத்தீங்கன்னா பரித்யஜ்ய, அதை தியாகம் பண்ணிட்டு வெறுமனே ஞான நிஷ்டையை சம்பாதிச்சு வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் அடைங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்களே, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஏதத்து ஏகாந்தேன ஏவ பிரதிஷித்தம் இது, அதை கண்டிப்பா நாங்க மறுக்கிறோம், அது மறுக்கப்பட்டிருக்கு கீதையில அப்படின்னு கர்மகாண்டிகள் சொல்றாங்க. நீங்க ஆச்சாரியரை பார்த்து சொல்றாங்க, நீங்க சொன்னீங்களே வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஞானம் கேவல ஞான நிஷ்டையினால தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சம் கிடைக்கும், எல்லா கர்மங்களையும் விடணும்னு. அது மாதிரிலாம் இல்லை. கிரகஸ்தர்கள் வந்து பாத்தீங்கன்னா அக்னிகோத்திர கர்மங்கள்லாம் விட்டுட்டு பண்ணுங்க அப்படின்னு நீங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மறுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இகத்து ஆசிரம விகல்பம் தரிசேதா யாவஜீவ ஸ்ருதி சோதிதானாம் ஏவ கர்மனாம் பரித்யாக உக்தா. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விஷயம் வந்து சன்னியாசிகளுக்கு மட்டும் அக்னி கர்மா நிஷேதம் அப்படின்ற பட்சத்தை இங்க சொல்லுது. இந்த இப்ப ஆச்சாரியர் சொல்றார், என்ன சொல்லியிருக்குன்னா யாருக்கு வந்து ஸ்ரௌத்த கர்மத்தை விடணும். நான் சொன்னேன்ல, அக்னி கர்மா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிவராத்திரி வரப்போகுது இல்ல, சிவராத்திரி ராத்திரி கண்ணு முழிப்பீங்கன்னு நீங்க எல்லாம். அப்போ அதே மாதிரி சன்னியாசம் பண்ணிக்கிறவங்க எல்லாம் கண்ணு முழிப்பாங்க. சிவராத்திரிக்கு முந்தின நாள் காலையிலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நாந்தி ஸ்ராத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ராத்த கர்மாக்கள்லாம் நடக்கும். ஸ்ராத்த கர்மாலாம் பண்ணி முடிச்சுட்டு ஆத்ம பிண்டமும் வச்சிருவாங்க. வச்சுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈவினிங்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு முடிக்கும் போது சாயந்தரம் 6 மணிக்கு பூஜைகள் ஆரம்பிக்கும். நிறைய தேவதைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீ சுக்த ஹோமம் இது மாதிரியான ஹோமங்கள்லாம் முதல்ல பண்ணி பிரஜாபதி இஷ்டி அப்படின்னு அதுக்கு பேர். பிரஜாபதி இஷ்டி அப்படின்னா பிரஜாபதிக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யஜ்யம் பண்றது, ஒரு ஹோமம் பண்றது பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா தேவதைகள் எல்லாத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இனிமே நாங்கள் உங்களுக்கு எந்த ஒரு அக்னியில ஆகுதியும் கொடுக்க மாட்டோம், இனிமே வந்து பாத்தீங்கன்னா அக்னி கர்மாவை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்னு, இதுதான் நான் செய்ய வேண்டிய கடைசி கர்மா அப்படின்னு சந்நியாசம் பண்ணும்போது அக்னியை வந்து பாத்தீங்கன்னா பரிசமாப்தம் பண்றது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 மணிக்கு முடிஞ்சிடும், எல்லா கர்மாவும் முடிஞ்சிடும். முடிச்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஃப்ரீ ஆயிட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு என்ன பண்ணுவோம், ராத்திரியில வந்து சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரியில ஏர்லி மார்னிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கண்ணு முடிச்சு எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 மணிக்கு ஒரு ஹோமம் ஆரம்பிக்கும், விரஜா ஹோமம் அப்படின்னு பேர். அந்த விரஜா ஹோமத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் ஆகுதி கொடுத்துரு, இதெல்லாம் படிச்சு காட்ட போறேன் நான் பின்னாடி. எல்லாத்தையும் ஆகுதி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நதிக்கரைக்கு போய் என்ன பண்ணுவாரு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா அந்த குடுமி வச்சிருப்பாங்க. நாங்க என்ன பண்ணுவோம், அதுக்கு முந்தின நாளே மொட்டை அடிச்சு ஒரு 3 முடி மட்டும் சோட்டி வந்து பாத்தீங்கன்னா வச்சிருப்போம். இந்த சோட்டின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோட்டினா குடுமி, உச்சி குடுமி.
அந்த உச்சி குடுமியில வந்து பாத்தீங்கன்னா அது இருக்கணும். ஒரு யஜ்ஞோபவீதம் இருந்தாதான் வைதிக கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ். அப்ப வைதிக கர்மம் பண்ணணும்னா 2 இருக்கணும். ஒன்னு யஜ்ஞோபவீதம் இருக்கணும், சோட்டி இருக்கணும். இதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முடி 5 முடி மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாம் முண்டனம் பண்ணிடுவோம். மறுநாள் காலையில கொண்டு போனோன்னே நதிக்கரையிலோ குளக்கரையிலையோ வச்சு சுவாமி வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பங்கள்லாம் பண்ணி, சுவாமி தான் குருநாதரா இருக்கிறவர் என்ன பண்ணுவார், நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 7-8 பேருக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கேன். அவங்கள நிக்க வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட தலையில இருக்கிற முடியை பிச்சு பிளக் பண்ணி எடுக்கிறது, பிடுங்கி எடுத்துட்டு அவங்களோட யஜ்ஞோபவீதத்தையும் அவுத்து அந்த குளத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா போட்டுடுறது. போட்டா என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா வஸ்திரங்கள் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா களைஞ்சிட்டு எல்லா வஸ்திரங்களையும் இது பண்ணிட்டு சங்கல்பம் எல்லாம் பண்ணி முடிச்சு, பெரிய சங்கல்பங்கள் இருக்கு, எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் பரிபூர்ணமா எல்லாத்தையும் தியாகம் பண்றேன்னு தியாகம் பண்ணிட்டு இந்த சன்னியாசம் பண்ணவன் என்ன பண்ணுவான்னா வடக்கு நோக்கி போறது அப்படின்னு இருக்கும். எப்பவுமே டெட் பாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவான், நம்ம ஊர்ல வந்து எப்பவுமே வடக்கு பக்கம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானம் இருக்கும். ஊரோட நார்த் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மசானம் இருக்கும். அதே மாதிரி வைக்கும்போது பணத்தை வைக்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நார்த் சைடு தான் கொண்டு போவாங்க. அந்த பணத்தை வீட்டுக்கு வெளியில இருந்து டெட் பாடியை கொண்டு போகும்போது இந்த சன்னியாசி என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா நார்த் சைடு வந்து பாத்தீங்கன்னா போவான். இதெல்லாம் ப்ராசஸ் வந்து காலையில ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு ஆரம்பிச்சோம் விரஜாகோமம்னா ஒரு 4-4:30 மணிக்குள்ளார இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஆகும். அந்த சமயத்துல பிரம்ம முகூர்த்தத்துல வந்து பாத்தீங்கன்னா அவன் இப்படி கிளம்பி போவான். குருநாதர் கூப்பிட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னப்பா நின்று நீ இப்படியே போயிட்ட அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அப்புறம் இதெல்லாம் மோட்சம்லாம் இல்லை, இப்படியே போயிடலாம் இருக்க முடியாது வா அப்படின்னு கூப்பிட்டு குருநாதர் வந்து கௌப்பீனத்தை கொடுத்து என்ன பண்ணுவார் அப்படின்னா உனக்கு ஒரு பேர் கொடுக்குறேன். பழைய ஆள் செத்து போயிட்டான், அப்பா அம்மால இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் செத்து போயாச்சு, யஜ்ஞோபவீதம் இல்லை, அதே மாதிரி குடுமி இல்லை, கர்மா பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை. அப்போ ஒரு கௌப்பீனத்தை கொடுத்து காவி வஸ்திரத்தை கொடுத்து ஒரு தண்டத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா உனக்கு இனிமே விவகாரத்துக்கு ஒரு பேர் வேணும், பழைய பேர்லாம் போயிடுச்சு, அதனால புதுசா ஒரு ஆனந்தான்னு ஒரு பேர் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு தசநாம சன்னியாசத்துல ஏதோ ஒரு எங்க சம்பிரதாயத்துல என்ன இருக்கோ அந்த பேரை கொடுத்து வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா குட்டியால உட்கார வச்சு ஒரு பிரணவ ஜபத்தை பண்ணி இனிமே நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பேசாம சுவாத்தியாயத்தை பண்ணிக்கிட்டு பிரணவ ஜபத்தை பண்ணிக்கிட்டு இந்த காரியத்தை நான் சொல்றதை மட்டும் கேட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும். குரு சேவை பண்ணு, சுவாத்தியாயம் பண்ணு, அதுக்கப்புறம் பிரணவ ஜபம் பண்ணு, வேற எந்த காரியமும் உனக்கு இல்லை, மோட்சத்துக்கு இதுதான் சாதனம் அப்படின்னு குருநாதர் சொல்லிடுவார். இவ்வளவுதான். அப்போ வைதிக கர்மா பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? சோட்டி இல்லை, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞோபவீதம் இல்லை. அப்போ எதுக்காக அவன் சன்னியாசம் எடுத்தான்? மோட்சத்துக்காக. மோட்சத்துக்கு உபாயம் என்னது? சுவாத்தியாயமும் ஞானமும் ஞான நிஷ்டையும் பிரணவ ஜபமும். அப்ப இதுக்காக தான் பண்ணணும் முடிய. அப்ப இவன் இந்த சன்னியாசிக்கு மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வைத்திய கர்மங்களை ஸ்ரௌத்த கர்மங்கள் ஃபயர் ரிச்சுவல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லை. அதுதான் இங்க சொல்றாங்க ஆச்சாரியர். ஈகத்து இங்கேயோ எனில் ஆசிரம விகல்பம் தர்ஷயதா. ஆசிரம விகல்பம்னா 4 ஆசிரமங்களை காட்டி, விகல்பம்ன்றதுக்கு அர்த்தம் சாய்ஸ், 4 ஆசிரமங்களை காட்டி யாவஜீவ ஸ்ருதி சோதிதானாம் ஏவ கர்மனாம் பரித்யாக உக்தா. 4 ஆசிரமங்களை சொல்லி ஸ்ருதியில சொல்லப்பட்ட அந்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னிஹோத்திரம் முதலிய கர்மங்களை சாகர வரைக்கும் பண்ணுங்கன்னு சொன்னமே, அது வந்து பாத்தீங்கன்னா பரித்தியாகம் சொல்லப்பட்டிருக்கு. யாருக்கு? கிரகஸ்தனுக்கு இல்ல. மற்றவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரம்மச்சாரி சன்னியாசம் எடுத்தாலோ இல்ல வானப்பிரஸ்தத்துல இருக்கிறவனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசியோ அக்னிஹோத்திரம் முதலிய ஃபயர் ரிச்சுவல்ஸ் எல்லாத்தையும் விட்டுறலாம். ஆனா கிரகஸ்தன் என்ன பண்ணக்கூடாது? கிரகஸ்தன் விடக்கூடாது, சன்னியாசி விடட்டும். இதைதான் இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இது இருக்கா சுவாமி இப்போ அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, நீங்க எங்கேயாவது இன்ஸ்டிடியூஷன்ல சன்னியாசிகள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க என்னன்னா நாங்க அக்னி தொட மாட்டோம் அப்படின்னு. நான் தான் இமீடியட்டா கேட்போம், அப்ப லைட் ஆஃப் பண்ணிடுச்சுன்னா நீ வந்து கேண்டில் கொளுத்தி வைப்பியா? டெய்லி காலையில தீபம் கொளுத்துவியா? ஆமா. அக்னி தொடாம இருக்க வேண்டியது என்ன? சாப்பிடாம உனக்கு சாப்பாடுல அக்னி பக்குவம் பண்ணாம வேற என்ன வருது? ஆக்சுவலா இங்க தப்பா புரிஞ்சு வச்சிருக்காங்க. ஃபயர் அக்னியை தொட மாட்டேன்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கல்ப பூர்வமா பண்ணக்கூடிய ஃபயர் ரிச்சுவல் பண்ண மாட்டேன்னு அர்த்தம். சங்கல்ப பூர்வமா எந்த ஒரு ஃபயர் ரிச்சுவல் பண்ண ஹோமம் பண்ணும் போதும் பதிபத்தினியா உட்கார்ந்து வந்து சங்கல்பம் பண்ணி தான் அந்த ஹோமத்தை ஃபயர் ரிச்சுவலை ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. இப்ப இவனுக்கு சோட்டி இல்லை, யஜ்ஞோபவீதம் இல்லாம இருக்கிறதுனால சன்னியாசிக்கு வந்து அக்னி கர்மா நிஷித்தம், அக்னி கர்மா மறுக்கப்பட்டிருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அக்னி கர்மா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட். இதுதான் இங்க பட்சமா வச்சிருக்கு. அவன் பூர்வபக்ஷி சொல்றான்
கிரகஸ்தர்கள் என்ன பண்ணலாம்? கிரகஸ்தர்கள் அக்னி கர்மத்தை விடவே கூடாது. கூட என்ன பண்ணிக்கலாம்? ஞான அபியாசமும் பண்ணிக்கிட்டு அக்னி கர்மத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சந்நியாசிகள் அக்னி கர்மத்தை பண்ணக்கூடாது. தத் கதம் ஈதிருஷம் விருத்தம் அர்த்தம் அர்ஜுனாய ப்ரூயாத் பகவான். இது என்னங்க அநியாயமா இருக்கு? எப்படி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுனனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முரண்பாடான ஒரு உபதேசத்தை பண்ணுவார்? இது என்ன முரண்பாடா சுவாமியே அப்படின்னா? ஆமா, ஸ்ரோதாவா கதம் விருத்தம் அர்த்தம் அவதாரையத். அப்ப பகவான் வந்து பார்த்தீங்கன்னா விரோதமா சொல்லி அதை கேட்கிறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விரோதமா அர்த்தம் புரியுமே. எப்படி பகவான் கேட்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிக்கலா இருக்கு, புரிஞ்சுக்கிறவங்களுக்கும் கஷ்டமா இருக்குமே, இது மாதிரி பகவான் சொல்லுவாரா அப்படின்னு கேள்வி கேட்டா அதை ஆச்சாரியர் எக்ஸ்பிளைன் பண்றார். பூர்வ பக்ஷிய ரூபத்துல எக்ஸ்பிளைன் பண்றார். பூர்வ பக்ஷி சொல்றான் கர்மகாண்டி தத்து ஏ தத்து சியாத். நீங்க என்னன்னா ரொம்ப ஈஸிங்க, புரிஞ்சுங்க, ஈஸியா புரிஞ்சுங்க. என்ன அப்படின்னா கிரகஸ்தானாம் ஏவ ஸ்ரௌத கர்ம பரித்தியாகேன கேவலா தேவ ஞானாத் மோக்ஷக பிரதிஷித்தியதே நது ஆசிரமாந்தரானாம் இது. அதாவது யாருக்கு ஸ்ரௌத்த கர்மா வந்து பார்த்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடாது அப்படின்னா கிரகஸ்தர்கள் ஸ்ரௌத்த கர்மாவை அக்னி கர்மாவை தியாகம் பண்ணாமலேயே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்? மோட்சம் அடையணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்கெல்லாம் அக்னி கர்மாவை தியாகம் பண்ணிடலாம், ஆனா வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தன் மட்டும் அக்னி கர்மாவை விடவே கூடாது. அதான் சொல்றார் கிரகஸ்தானாம் ஏவ, கிரகஸ்தர்கள் மட்டும் ஸ்ரௌத்த கர்ம பரித்தியாகேன கேவலாத், வெறும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டு கேவலாத்தியவ ஞானாத், வெறும் ஞான அபியாசம் பண்ணிட்டு நான் வந்து மோட்சம் அடைகிறேன் அப்படின்றது கீதால மறுக்கப்பட்டிருக்கு. யாரு மறுக்கப்பட்டிருக்கு? கிரகஸ்தர்கள் தியாகம் பண்ணவே கூடாது, தியாகம் பண்ணிட்டு ஞான அபியாசம் பண்ணுன்றத கீதாச்சாரியார் மறுத்திருக்கார். நது ஆசிரமாந்தரானாம் இது, மற்ற ஆசிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த அந்த இது இல்லை. பிரம்மச்சாரி ஸ்ரௌத்த கர்மா பண்ண வேணாம், ஏன்னா அவனுக்கு இல்லை. பிரம்மச்சாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மா இல்லை. ஒருவேளை வானப்பிரஸ்தத்தில் இருக்கவே சுவாமி அப்படின்னா வானப்பிரஸ்தங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மா பண்ண வேணாம். அதுக்கப்புறம் சந்நியாசத்தில் இருக்கிறவங்க அவன் தான் சோட்டியும் யஜ்ஞம் விதம் இல்லையே, அப்போ அவனும் பண்ண வேணாம். அப்போ மற்ற 3 ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் ஸ்ரௌத்த கர்மாவை தியாகம் பண்ணிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஞான அபியாசம் பண்ணலாம். ஆனா கிரகஸ்தனா இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாது? ஸ்ரௌத்த கர்மத்தை விடவே கூடாது. ஏன்? யாவத் ஜீவம் அக்னிஹோத்திரம் ஜுஹ்யாத்துன்னு விதி இருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவன் பூர்வபக்ஷி சொல்றான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா சித்தாந்தி சொல்றார் ஏத்ததபி பூர்வோத்தர விருத்தம் ஏவ. ஏங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா விரோதம் தாங்க, நீ சொல்றதெல்லாம் விரோதம்ப்பா. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரகஸ்தன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மத்தை விடாமையே ஞானத்தோடு சேர்ந்து மோட்சத்தை அடையட்டும், மற்றவங்கெல்லாம் ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டு வெறும் ஞானத்தை வச்சுக்கிட்டு மோட்சம் அடையட்டும் அப்படின்னு சொன்னா அது விரோதமா இருக்கே அப்படின்னு ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். ஏத்ததபி பூர்வோத்தர விருத்தம் ஏவ, நீ சொல்றதும் கூட முன்ன பின்ன வந்து பார்த்தீங்கன்னா விரோதப்படுகின்றது. கதம் எப்படிங்க விரோதம்? சரியா தானே சொல்றேன் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றாங்க. கேளு. சர்வாசிரமினாம் ஞான கர்மனோகோ சமுச்சய கீதா சாஸ்திரி நிச்சிதக அர்த்தக இது பிரதிஜ்ஞாய. நீ உன்னோட மதத்துப்படி என்ன சொன்ன? கீதாவோட 2வது பாஷ்யத்திலையும் முதல் டாக்குமெண்ட்லையும் நீ என்ன புரிஞ்சு வச்சிருக்க? எல்லா ஆசிரமிகளும் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஞானத்தோடு கர்மத்தை வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துதான் அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றது. உங்களோட தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் பண்ணியிருக்க வியாக்கியானத்தில் பாருங்க. கர்மத்தை சேர்ந்து சமுச்சயம் செய்து அனுஷ்டிப்பது 3வது லைன்ல கர்மத்தை ஞானத்தோடு கர்மத்தை சேர்த்து சமுச்சயம் செய்து அனுஷ்டிப்பது மறுக்கப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னு இருக்குல்ல, அதை அடிச்சிருங்க. மறுக்கப்பட்டதாக இருக்கின்றது மட்டும் அடிச்சிருங்க. கர்மத்தை சேர்த்து அனுஷ்டிப்பது என்று தீர்மானமாக சொல்லிவிட்டு தான் இருக்கும். மறுக்கப்பட்டதாக இருக்கிறதுன்ற வார்த்தையை மட்டும் அடிச்சிருங்க. 3வது லைன்ல இருக்கிறது. அப்ப அவன் பூர்வபக்ஷி என்ன சொன்னான்? பூர்வபக்ஷி கர்மகாண்டியோட இது என்னன்னா ஞானத்தோடு சேர்த்து எல்லா ஆசிரமத்தில் இருக்கிறவங்களும் பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் எல்லா ஆசிரமிகளும் ஞானத்தோடு கர்மத்தை சேர்ந்துதான் அனுஷ்டிக்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம். இதுதான் கீதாவோட நிச்சயம்னு நான் இன்னைக்கு பாடம் ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணிட்டோம்? கேச்சித்து ஆகுகு அப்படின்றதுல அந்த இடத்துல நம்ம சொல்லிட்டோம்.
அப்ப எல்லா ஆட்களும் கர்மத்தோடு சேர்ந்துதான் பண்ணணும் நீ சொல்லிட்டு முதல் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டு இதுதான் நிச்சிதம் அப்படின்னு அர்த்தக இது பிரதிஜ்ஞாய இந்த விதமா இன்னைக்கு காலையில இப்ப பாடம் ஆரம்பிச்ச போது நீ சொல்லிட்டு இக கதம் இப்ப என்ன பண்ற நீயே உன்னோட வாதத்துல கான்ட்ரடிக்ட் ஆகுற. நீ இப்ப என்ன சொல்ற, இல்ல 4 பேத்துல இந்த கிரகஸ்தன் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மத்தை விடக்கூடாது, மத்த 3 பேரும் ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டு மத்த 3 பேரும் பாத்தீங்கன்னா ஞானத்தை அபியாசம் பண்ணட்டும், ஆனா கிரகஸ்தன் மட்டும் பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மத்தை விடக்கூடாது அப்படின்னு சொல்றீல்ல. அப்ப உனக்கே நீ கான்ட்ரடிக்ட் ஆகிற. முதல்ல சொன்ன 4 ஆசிரமத்துல இருக்கிறவங்களும் கர்மத்தோடு சேர்ந்து இதை பாத்தீங்கன்னா ஞானத்தை அபியாசம் பண்ணணும்னு. இப்ப என்ன சொல்ற, கிரகஸ்தன் மட்டும் ஸ்ரௌத்த கர்மத்தை விடக்கூடாதுன்னு சொல்றீங்க, உனக்குள்ளாரே கான்ட்ரடிக்ட் ஆகிறல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சொல்றார். இது பிரதிஜ்ஞாய தத் விருத்தம் கேவலாதியேவ ஞானாத் மோக்ஷம் ப்ரூயாத் ஆசிரமாந்தரானா. அப்ப மத்த 3 பேத்துக்கு பாத்தீங்கன்னா வெறும் ஞானத்தினால மோட்சம், ஆனா பாத்தீங்கன்னா கிரகஸ்தன் மட்டும் ஸ்ரௌத்த கர்மத்தை பண்ணிக்கிட்டே அவன் ஞானத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க, விரோதம் இல்ல. அப்ப இன்னொன்னு ஆச்சரியர் அத மதம் உடனே பூர்வபக்ஷி சொல்றான், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க, ஒரு ஆர்டர் பண்ணிக்கீங்களா மனசுல, எதுக்கு கன்ஃபியூஸ் பண்றீங்க, ஒரு ஆர்டர் பண்ணிக்கங்க, ஈஸியா நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் கன்ஃபியூஸ்லாம் இல்லை, விரோதம்லாம் இல்லை. அவர் சொல்றான் அத மதம், இதான் அபிப்பிராயம். அத மதம் அப்படின்றதுக்கு அர்த்தம் இதுதான் அபிப்பிராயம். என்ன அபிப்பிராயம், ஸ்ரௌத்த கர்ம அபேட்சையா ஏதத்து வச்சனம், ஸ்ரௌத்த கர்மத்தை பேஸ் பண்ணி, ஏன்னா வேதத்தோட பூர்வ பாகம் இல்லை. இவர் சொல்லுவார் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரவிந்தர் சொல்லுவார். அரவிந்தர் பாத்தீங்கன்னா மந்திர பாகத்தை ரொம்ப பிரசித்தமா இது பண்றார். நம்ம ஆரிய சமாஜ் பாத்தீங்க அப்படின்னா, ஆரிய சமாஜ்னு ஒண்ணு இருந்துச்சு முன்னாடி, தயானந்த சரஸ்வதினு ஒருத்தர், இப்ப இருந்த ஆர்ஷ வித்யால ஆரிய சமாஜ் அப்படின்னு முன்னாடி இருந்துச்சு. அவர் தயானந்த சரஸ்வதினு அங்க ஒரு தயானந்தா இருந்தார். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, மந்திர பாகத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதனால மந்திர பாகத்தை எப்பவுமே தியாகம் பண்ணவே மாட்டாங்க. ஐயோ மந்திரம்னாவே அது பாத்தீங்கன்னா இதான், அதை யாரும் மறுக்க கூடாது அப்படின்னு. அப்ப நீங்க அந்த இடத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரௌத்த கர்ம அபேட்சையா, ஸ்ரௌத்த கர்மத்திலிருந்து வேதத்தோட பூர்வபாகம் சொல்ற கர்மத்திலிருந்து பாத்தீங்கன்னா ஏதத் வச்சனம், இந்த வச்சனம் பாத்தீங்கன்னா கேவலாதியேவ ஞானாத் ஸ்ரௌத்த கர்ம ரஹிதாத் கிரகஸ்தானாம் மோக்ஷக பிரதிசித்தியதே இது. அப்ப என்ன அர்த்தம் எடுக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டு, அக்னிகோத்திராதி ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டு வெறுமனே ஞானத்தை அபியாசம் பண்றது கிரகஸ்தர்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கு. யாருக்கு மறுக்கப்பட்டிருக்கு, கிரகஸ்தர்களுக்கு. கர்மத்தை ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுட்டு ஞான அபியாசம் பண்ணினீங்கன்னா அது நிஷேதம், அது பண்ணவே கூடாது. இது ஒரு பட்சத்தை எடுத்துங்க. அது அப்புறம் தத்திர கிரகஸ்தானாம் வித்தியமானம் அப்படி ஸ்மார்த்தம் கர்ம. அப்ப ஸ்மார்த்த கர்மத்தை என்ன பண்றது கிரகஸ்தன், கேள்வி வரும் இல்ல. அப்ப கிரகஸ்தனா இருக்கிறவன் ஸ்ரௌத்த கர்மத்தை பண்ணணும், கூட ஞானத்தை அபியாசம் பண்ணணும்னா அப்ப ஸ்மார்த்த கர்மனா சும்மா அப்படியே இருக்கட்டும். இதெல்லாம் இப்ப இருக்கு. இந்த வைதிகர்களை பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா உங்களுக்கு, வைதிகர்கள்ட்ட இப்ப இதெல்லாம் பார்க்கலாம். இதெல்லாம் பிரத்யட்சமா எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இப்பதான் ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கேன். முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நிறைய பூர்வ பாகத்துல இருக்க கர்மகாண்டிகள்லாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. அவங்க நிறைய கிரகஸ்தர்கள்லாம் எனக்கு நல்ல பழக்கம். எனக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு இருக்கேன், பஞ்சமகா யஜ்யங்களை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. இந்த பஞ்சமகா யஜ்யங்கள்லாம் எங்க வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்த்த கர்மத்துல வருது. நீங்க வைதிகர்கள்ட்ட போனீங்க அப்படின்னா வைதிகர்களோட முக்கியமான இது என்ன பண்ணுவாங்கன்னா, யஜ்ய யாகம் பண்ணுவாங்க, வேத பாராயணம் பண்ணுவாங்க, இதோட முடிச்சுப்பாங்க. சோசியல் ஆக்டிவிட்டீஸ்க்கு பாத்தீங்கன்னா போகவே மாட்டாங்க. வேதம் படிச்ச பிராமணர்கள் எங்கேயாவது கோயில்ல பார்த்துருக்கீங்களா? கோயிலுக்கு நிறைய போறீங்கல்ல, கோயில போய் கியூல நிக்கிறீங்கல்ல, எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க. எங்கேயாவது வைதிகர்கள் பாத்தீங்க அப்படின்னா சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்காங்களா? எங்கேயாவது வைதிகர்கள் பாத்தீங்கன்னா அன்னதானம் பண்றதை பார்த்துருக்கீங்களா? வைதிகர்கள் எங்கேயாவது கிரிவலம் பண்றதை பார்த்துருக்கீங்களா? வைதிகர்கள் எங்கேயாவது மலை ஏறுறதை பார்த்துருக்கீங்களா? வைதிகர்கள் ஏதாவது ஸ்கூல் நடத்துறதை பார்த்துருக்கீங்களா? கும்பாபிஷேகம் பண்றதை பார்த்துருக்கீங்களா? ஸ்கூல் கட்டுறது அது இதுன்னு ஏதாவது பண்ணி வெளியிலேயே தெரிய மாட்டாங்க, வெளியிலேயே வரவே மாட்டாங்க. வைதிகர்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சாலிடா ஒண்ணு இருக்கு, என்னன்னா சோசியல் ஒர்க் எதுலையுமே வைதிகர்கள் ஈடுபட மாட்டாங்க. வைதிகர்களோட இது என்னன்னா வேத பாராயணம் பண்ணுவாங்க, ஹோம காரியங்கள் பண்ணுவாங்க. இதை தவிர்த்துட்டு பாத்தீங்க அப்படின்னா
வேற அந்த ஸ்மார்த்த கர்மம் சொல்லக்கூடிய பஞ்சமகா யஜ்யங்கள் அது எதுலையுமே ஈடுபட மாட்டாங்க. பூர்த்தம் தத்தம் தானம் பூர்த்த கர்மாக்கெல்லாம் போகவே மாட்டாங்க. பூர்த்தம்னு என்ன அர்த்தம்? சோசியல் ஒர்க்ஸ் எல்லாமே பூர்த்தத்துல வந்துடும். இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் பண்ண மாட்டாங்க. வைதிகர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேத பாராயணம் பண்ணுவாங்க, வேதம் படிப்பாங்க, படிச்சு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹோமம் பண்ணுவாங்க, அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தானம் வாங்குவாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவுமே பண்ண மாட்டாங்க, இதோட நின்றுவாங்க. ஏன் அப்படின்னா இதான் இந்த பட்சம். அவங்க இந்த பட்சத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. வைதிகர்கள் ஸ்மார்த்த கர்மம் இருந்தாலும் கூட ஆச்சாரிய சொல்றார், தத்திர கிரகஸ்தானாம் வித்தியமானம் அபி ஸ்மார்த்தம். ஸ்மார்த்த கர்மம் அவங்களுக்கு பண்ணணுமே அப்படின்னு நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட போய் சொன்னேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த ஸ்மார்த்த கர்மத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருந்தாலும் கூட அவித்தியமான வத்து உபேக்ஷிய அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்மார்த்த கர்மம் அதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மமே போதும், ஸ்ருதி சொன்ன கர்மமே போதும், வேத பாராயணம் பண்ணிக்கிட்டு படிக்கிறது படிச்சு கொடுக்கறது பண்ணிட்டு யஜனம் யாஜனம் யஜ்யம் பண்ணுவோம், அதுக்கப்புறம் யஜ்யம் பண்ணி வைப்போம், இதுக்கு தவிர்த்து தானம் வாங்குவோம், தானம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குள்ளாரையே தானம் கொடுத்துப்போம். இதை தவிர்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்த்த கர்மம் சொல்லக்கூடியது எங்களுக்கு இல்லாதது மாதிரி அப்படின்னு உபேக்ஷா பண்ணிடுவாங்க. இப்பவும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வைதிகர்கள் வேதம் படிச்ச பிராமணர்களை வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்சு கொடுக்குறவங்களை என்ன வெளியில எங்கேயுமே பார்க்கவே முடியாது. நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்க? நான் சொன்ன இடத்துல எல்லாம் பாருங்க, எங்கெல்லாம் சோசியல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கோம், எங்கேயாவது ஒரு வேதம் படிச்ச ஒரு பிராமணனை பார்க்கலாமா நீங்க? அப்படி பாத்தீங்கன்னா அவர் தான் பிரீஸ்டா வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ணிட்டு போறவரா இருக்கும். வேற யாரையும் பார்க்கவே முடியாது, வேற எங்கேயும் வெளியிலேயே வரமாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதுதான் இந்த மதம். இவ்வாறு வந்து பாத்தீங்கன்னா உபேக்ஷ ஞானாதேவ கேவலாத் ந மோக்ஷ இது உச்சதே. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வைதிகத்தை தியாகம் பண்ணவே மாட்டோம் சுவாமி, வெறும் ஞானத்தினால நீங்க மோட்சம்னு சொல்றீங்களே, உங்களை நாங்க வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு அந்த கிரகஸ்தர்களா இருக்கக்கூடிய வைதிகர்கள் சொல்கிறார்கள், கர்மகாண்டிகள். ஏத்த தப்பி விருத்தம் ஆச்சரியர் மறுக்கிறார், இது கூட தப்புங்க, இது கூட தப்பு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கதம் எப்படி தப்புன்னு சொல்றீங்க இந்த விஷயத்த? கிரகஸ்தஸ்யேவ ஸ்மார்த்த கர்மனோ சமுச்சிதாத் ஞானாத் மோக்ஷக பிரதிசித்தியதே நது ஆசிரமாந்தரானாம் இது கதம் விவேகிபிகி சக்கியம் அவதாரயித்தும். இப்ப போன பட்சத்தை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கணும். கிரகஸ்தர்கள் ஸ்ரௌத்த கர்மத்தை விடாம ஞான அபியாசம் பண்ணி மோட்சம் அடையணும். ஆனா ஸ்மார்த்த கர்மத்தை என்ன பண்ணலாம், அவங்க வந்து உபேக்ஷா பண்ணிடலாம், விட்டுறலாம். அதே நேரத்துல மற்ற ஆசிரமத்துல இருக்கிறவங்க பிரம்மச்சாரி, அதே மாதிரி வானப்பிரஸ்தன், அதுக்கப்புறம் சன்னியாசி, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மத்தை விட்டுறலாம். ஆனா ஸ்மார்த்த கர்மத்தை வந்து பாத்தீங்கன்னா மற்ற 3 ஆசிரமத்துல இருக்கிறவங்க இந்த ஸ்மார்த்த கர்மத்தை எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு என்ன பண்ணணும், ஞானத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்ணணும் அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து நிச்சயம் பண்றது? இது ஒரு முரண்பாடா இருக்கே இது அப்படின்னா. ஆனா இப்ப அதான் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் எடுத்தவங்களா இருக்காங்கல்ல, இந்த காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ண தபோவனம், ராமகிருஷ்ண மடம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பெரிய பெரிய காரியங்கள், ஸ்கூல்ஸ், காலேஜஸ், பெரிய பெரிய காரியங்கள்லாம் பண்றாங்க. நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சன்னியாசத்துக்கு அப்புறம் தான் ஏகப்பட்ட காரியங்களை பண்றாங்க. அப்போ அந்த கர்மங்கள்லாம் என்ன கேட்டகரியில சேர்ப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்மார்த்தம் கர்மம். அவங்க அக்னிகோத்திரம் முதலிய கர்மங்கள் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அக்னிகோத்திரம் முதலிய கர்மங்களை பண்றது இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்த்த கர்மமா இருக்கிற பூர்த்த கர்மத்தை நிறைய பண்றாங்க. அப்போ இந்த பட்சம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல இருந்தே இருக்கு. அப்போ என்ன பண்றாங்கன்னா வைதிகர்களா இருக்கக்கூடிய கிரகஸ்தர்கள் ஸ்ரௌத்த கர்மத்தோடு ஞானத்தை அபியாசம் பண்றாங்க. மற்ற 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரௌத்தத்தை விட்டுட்டு ஸ்மார்த்த கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு கூட வந்து ஞானத்தையும் அபியாசம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பட்சத்தை எடுத்தா அதுதான் கிஞ்ச யதி. அடுத்த பேஜ்ல மோக்ஷ சாதனத்துவேன ஸ்மார்த்தானி கருமானி இந்த காலத்தில் நடப்பதுன்னு பக்கத்துல போட்டீங்கன்னா போதும். இந்த காலத்துல என்ன நடக்குது அப்படின்னா சன்னியாசம் எடுத்துட்டே எதுக்கு எடுத்த அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசம் எடுத்ததுக்கு என்னது மோட்ச சாதனம். எது மோட்ச சாதனம்? சன்னியாசம். சரி, மோட்சத்துக்கு சன்னியாசம் எடுத்துட்டு வந்துட்டு
என்ன பண்ற? ஸ்மார்த்தானி கருமாணி. அந்த சந்நியாசம் எடுத்துக்கிட்டு நீ என்ன பண்ண? மோட்ச சாதனத்துவேன. மோட்ச சாதனமா என்ன பண்ற? நிறைய இடத்துல ஸ்கூல் நடத்துறது பெரிய வேலை. திருப்பராய்த்துறை தப்போவனம்னு ஒன்று இருக்கு, இங்க திருச்சி பக்கத்துல இருக்கு. அவங்க நிறைய ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாம் இருக்கு. பார்த்தீங்கன்னா திருவேடகம்னு ஒரு காலேஜ் இருக்கு. மதுரைக்கு போனீங்கன்னா என்னைக்காவது போயிட்டு வாங்க. ஐயோ, நான் அவங்களோட ஒரு டைனிங் ஹால் பார்த்தேன். நான் டைனிங் ஹால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000-20,000 ஸ்டூடெண்ட் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி. எனக்கு பார்த்தோன்னே பகீர்னுச்சு. அவங்களோட கோஷாலை பார்த்தோன்னே பகீர்னுச்சு. ஐயோ, இத்தனை மாடு. சன்னியாசிகளுக்கு என்ன வேலை தெரியுங்களா? சன்னியாசிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஷாலையை பார்த்துக்கிறதுக்கு 2 சன்னியாசி, கிச்சனை பார்த்துக்கிறதுக்கு 2 சன்னியாசி, ஹாஸ்டலை ரன் பண்ணுறதுக்கு ஒரு 2 சன்னியாசி, அதுக்கப்புறம் நிர்வாகம் அக்கௌண்டன்ட் சாமி 2, பிரிண்டிங் சாமி 2 பேர், மேனேஜர் சாமி 2 பேர், ஆடிட்டர் சாமி ஒருத்தர். என்னையா இது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மோட்ச சாதனம். இதுதான் ஆச்சாரியர் இங்க சொல்றார். கிரகஸ்தன் வந்து பார்த்தீங்கன்னா சிரௌத்த கர்மத்தோட அவன் ஞானத்தை அபியாசம் பண்றான். இந்த சன்னியாசிகளா இருக்கவங்க யாரு? ஊர்த்துவரேதசாம். ஊர்த்துவரேதஸ்னா சன்னியாசிகளுக்கு பேர் ஊர்த்துவரேதஸ்னு பேர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மனைவியோட சேராம இருக்கக்கூடிய இந்த சன்னியாசிகள் என்ன பண்றாங்க? ஸ்மார்த்தானி கருமாணி. இப்ப ஊர்ல நடந்துகிட்டு இருக்கிறதெல்லாம் அதுதான் ஸ்மார்த்த கருமங்கள்னு சொல்லக்கூடிய சோசியல் ஒர்க்கோட சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க? அனுஷ்டானம் பண்ணணும். ததா கிரகஸ்தஸ்ய அபி இஷ்யதாம் ஸ்மார்த்தைஹி ஏவ சமுச்சயோ ந ஸ்ரௌத்தைஹி. அப்ப வந்து சித்தாந்தி சொல்றாரு, அப்ப நீ என்ன சொல்ற? ஸ்மார்த்த கர்மங்களை சன்னியாசி பண்ணிக்கிட்டு மோட்சத்தை அடையட்டும், மோட்ச அபியாசம் பண்ணட்டும் அப்படின்னா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனும் அது ஸ்மார்த்தத்தை பண்ணட்டுமே. எதுக்கு ஸ்மார்த்தத்தை மட்டும் கிரகஸ்தன் விலைக்கிட்டு ஸ்ரௌத்தத்தை மட்டும் பண்ணணும்னு ஏன் சொல்ற? அப்ப வந்து பாத்தீங்கன்னா கிரகஸ்தனும் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரௌத்த கர்மத்தோடு சேர்ந்து ஸ்மார்த்த கர்மத்தையும் சேர்த்து ஞான அபியாசம் பண்ணட்டும். இதுல என்ன ப்ராப்ளம் வரப்போகுது? கிரகஸ்தன்ட்ட மட்டும் வந்து பாத்தீங்கன்னா நீ ஏன் அந்த விகல்பம் பண்ற? ஸ்ரௌத்த கர்மத்தை மட்டும் பண்ணட்டும், ஸ்மார்த்தத்தை வேணா விட்டட்டும் அப்படின்னு ஏன் சொல்ற? அப்ப ஊர்த்துவரேதஸா இருக்க சன்னியாசி மட்டும் ஸ்மார்த்தம் பண்ணலாம், அப்ப கிரகஸ்தன் ஸ்மார்த்தம் பண்ணக்கூடாதா? அப்ப எதுக்கு அதை பண்ற? கிரகஸ்தனும் கூட ஸ்ரௌத்தத்தையும் ஸ்மார்த்தத்தையும் சேர்ந்தே பண்ணிக்கிட்டு என்ன பண்ணட்டும்? ஞான அபியாசம் பண்ணட்டும்னு வைக்க வேண்டியது தானே அப்படின்னு அத ஸ்ரௌத்தைஹி ஸ்மார்த்தைஹி. பூர்வபக்ஷி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியமத்துக்கு வரா. ஓகேங்க, உங்க படியே நான் வந்துடுறேன். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கிரகஸ்தன் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரௌத்தைஹி ஸ்மார்த்தைஹி கிரகஸ்தஸ்யேவ சமுச்சயோ மோக்ஷாய ஒரு நியமத்துக்கு வந்துருங்க. பூர்வபக்ஷி சொல்றான். அப்ப நான் ஒத்துக்கிறேங்க. கிரகஸ்தன் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்மார்த்தத்தையும் பண்ணட்டும், ஸ்ரௌத்த கர்மத்தையும் பண்ணட்டும். நல்ல ஃபயர் ரிச்சுவலையும் நீங்க பண்ணிக்கங்க. கூட வந்து பாத்தீங்கன்னா சோசியல் ஒர்க் எல்லாம் டே டு லைஃப்ல அவங்கவுங்க ஆசிரம தர்மத்தையும் பண்ணிக்கங்க. பஞ்சமகா யஜ்யங்கள் மாதிரி பஞ்சமகா யஜ்யத்தையும் பண்ணிக்கங்க. நடுவுல யோகம், ஹோமம், யாகம் இதெல்லாம் கூட பண்ணிக்கிட்டு ஞானம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு குருநாதர்கிட்ட இருந்து ஞான அபியாசத்தையும் பண்ணிக்கங்க. மோட்ச சாதனமா அதை எடுத்துக்கலாம். ஊர்த்வரேதசாம் தூ சன்னியாசிக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சன்னியாசிக்கு ஒரு நியமம் வச்சிருங்க. ஸ்மார்த்த கர்ம மாத்திர சமுச்சிதாத் ஞானாத் மோக்ஷ இதி. சன்னியாசியா இருக்கிறவன் என்ன பண்ணட்டும்? வெறும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு, ஸ்மார்த்த கர்மங்களை மட்டும் பண்ணிக்கிட்டு, ஸ்கூல் நடத்துறது, ஹாஸ்பிட்டல் நடத்துறது, இது மாதிரி சோசியல் ஒர்க் எல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் என்ன பண்ணட்டும்? மோட்சத்தை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம், ஞான அபியாசத்தை பண்ணட்டும் அப்படின்னு ஒரு நியமம் வச்சுங்க. புரியுதா? இப்போ உங்களுக்கு அவன் பூர்வபக்ஷியோட வாதம் இங்க வந்து முடியுது. இதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புரிஞ்சுங்க. ஃபைனலா என்ன சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தன் ஸ்ரௌத்த ஸ்மார்த்த கர்மங்களோடு சேர்ந்து ஞான அபியாசத்தை மோட்சத்திற்காக செய்யட்டும். சன்னியாசியா இருக்கிறவன் என்ன பண்ணட்டும்? வெறும் ஸ்மார்த்த கர்மங்கள்னு சொல்லக்கூடிய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மட்டும் பண்ணிக்கிட்டு மோட்ச அபியாசத்தை அவன் செய்யட்டும் அப்படின்னு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சித்தாந்தியோட ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். தத்திர ஏவம் சதி. ஏப்பா அப்படி வச்சுக்கிட்ட அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தனுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்ல? ஒரு கிரகஸ்தனா இருக்கிறவன் ஏவம் சதி கிரகஸ்தஸ்ய ஆயாச பாகுல்யம். ஐயோ சாமி, நீங்க என்ன சொல்ல வரீங்க? இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் போடுறாங்க, சாமி முடியல சாமி அப்படின்னு ஒவ்வொருத்தரா.
ஏன்னா பஞ்சமகா யஜ்யம் பண்ணுங்கன்னா, பஞ்சமகா யஜ்யமே ஒழுங்கா பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஒரு நாளைக்கு மூணு மூணு கிளாஸ்க்கு வந்து டைம் இருக்கா உங்களுக்கு? நான் தான் அடிக்கடி கேட்கறேன்ல உங்களை பார்த்து. எனக்கே காலையில டைம் இல்லை. காலையில வந்து பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு கிளாஸ் முடிக்கிறேன். 8 மணிக்கு முடிச்சுட்டு அவசர அவசரமா வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி போய் ஓடி போய் சுவாமியை போய் தரிசனம் பண்ணிட்டு பூத்த நாராயணர் தரிசனம் பண்ணிட்டு அங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நல்ல க்ரௌடு. ஒரு பிரசாதம் வந்து பார்த்தீங்கன்னா நைவேத்திய பிரசாதத்தை சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இங்க திரும்ப ஓடி வரதுக்குள்ளார, ஆமா இன்னைக்கு திரும்ப ஓடி வரதுக்குள்ள டைமே இல்லை. அவதியா ஏதாவது சாப்பிடணும். சுகர் வந்து மேல ஏறி போச்சு, எனர்ஜி எல்லாம் போயிடுச்சு. வேகமா வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கையில கிடைச்சது வாயில போட்டு வந்து நின்னா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நிக்கிறீங்க. நீங்க ஐயோ எனக்கு பகீர்னுச்சு, ஐயோ இவங்கெல்லாம் எப்படி கிளாஸ்க்கு ரெடியா வந்து நிக்கிறாங்க, நமக்கே முடிய மாட்டேங்குதே அப்படின்னு. எனக்கு 3 கிளாஸ் அட்டன் பண்றதே நானே போராடிட்டு இருக்கேன். நானே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மத்தியானம் தான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. 11ல இருந்து 4 மணி வரைக்கும் இருக்கிற கேப் இருக்கு. அதனால யாரையும் மீட் பண்றது கூட இல்லை. நான் யாரையும் மீட் பண்றது இல்லை. லீவுல மட்டும்தான் மீட் பண்றது, வேற எந்த நாளுக்கும் மீட் பண்றது இல்லை. மத்தியானம் 11-11:30 மணிக்கு முடிஞ்சதுன்னா கொஞ்சம் குக் பண்ணி சமைச்சு சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கிளாஸ்க்கு வரதுக்கு சரியா இருக்கு. காலையில எல்லாம் டைமே இல்லை. அப்ப எனக்கு உங்களை நினைச்சா எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளாஸ்க்கு வர்றது வந்து ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 பேர் வந்து பாத்தீங்கன்னா மூணு கிளாஸ்லயும் 50 பேர் கண்டினியூவா வரீங்க. அப்ப நான் நினைச்சு பார்க்கணும், ஐயோ இந்த 3 கிளாஸ் அட்டன் பண்றதே பெரிய விஷயம். இதுல நான் உங்கள்கிட்ட சொல்றேன், ஸ்மார்த்த கர்மம்ன்ற கர்மங்களை பண்ணுங்க, பஞ்சமகா யஜ்யம் பண்ணுங்க. எங்க சாமி சமயம் இருக்கு பஞ்சமகா யஜ்யத்தை பண்றதுக்கு? அதுக்கப்புறம் நான் வேற புஷ்அப் பண்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, டெய்லி காலையிலையும் சாயந்தரத்தையும் அனுஷ்டான ஜப யஜ்யம் பண்ணுங்க, ஜபத்தை விடாம பண்ணுங்க. எங்க சாமி டைம் இருக்கு ஜபம் பண்றதுக்கு? டயர்ட் ஆயிடுச்சு சாமி 3 கிளாஸ்லயே. வேற எந்த காரியமும் பண்ண முடியல. துணி துவைக்கிறதுக்கு நேரம் இல்லை, வீட்டு கர்மா பண்றதுக்குலாம் எந்த கர்மா பண்றதுக்கு நேரம் இல்லை. இதுல பஞ்சமகா யஜ்யம் வேற சொல்றீங்க. இதுல வேற கூட வந்து ஸ்ரௌத்த கர்மத்தையும் சேர்த்துக்கிட்டா என்ன ஆகும்? முடியுமா? ஸ்ரௌத்த கர்மத்தையும் ஒரு அக்னிகோத்திர உபாசன மாதிரியான கர்மங்களையும் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா போச்சு, அவ்வளவுதான். ஒன்றும் முடியாது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒருத்தன் வந்து பண்றான் அப்படின்னா அவனுடைய எல்லா தினசரி பண்ணக்கூடிய உபாசனம் அக்னிகோத்திரம் முதலிய கர்மங்களையும் பண்ணிக்கிட்டு திரிகால சந்தியாவையும் பண்ணிக்கிட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா யஜ்யங்களையும் பண்ணிக்கிட்டு கூட ஞானாபியாசத்தையும் பண்றான் அப்படின்னா எவ்வளோ பாரம் இல்லை. ஆயாச பாகுல்யம். கிரகஸ்தனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். ஸ்ரௌத்தம் ஸ்மார்த்தம் ச பகுதுக்க ரூபம். ஆச்சரியர் கிளியரா சொல்ற, ஸ்ரௌத்த கர்மாவும் ஸ்மார்த்த கர்மாவும் பகுதுக்க ரூபம். நேத்தே நான் ஒரு கர்மத்தை ஒரு கணபதி ஹோமம் பண்றதுக்கு என்னெல்லாம் கஷ்டம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நான் எங்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலு சாஸ்திரின்னு ஒருத்தர் இருக்காரு. பாலு மேஸ்திரின்னு பேர் வச்சிருக்கோம் அவருக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு நாள் என்ன பண்ணேன், கொஞ்ச நாள் என்ன பண்ணேன், எல்லா திரவியங்களை சேர்த்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி சிஷ்யர்கள்லாம் இருந்தாங்க. எல்லாத்தையும் பண்றதுக்குள்ளார எங்களுக்கு போதும் ஆயிடும். அதுக்கப்புறம் நான் பாலு சாஸ்திரிகிட்ட வந்து நான் சொன்னேன், ஜி ரொம்ப சிரமமா இருக்கு எங்களுக்கு எல்லாத்துக்கும். சாமி அதெல்லாம் ஒன்றும் கஷ்டப்படாதீங்க, மொத்தமா இவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருங்க, நானே எல்லாத்தையும் பண்ணி விட்டுறேன் அப்படின்ட்டு. நாங்கள் அன்னையிலேருந்து அவர் பேர் என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாலு சாஸ்திரியில பாலு மேஸ்திரின்னு பேர் வச்சிட்டோம். பாலு மேஸ்திரி என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூரணமா நம்ம பணத்தை மட்டும் கொடுத்துட்டா போதும், எல்லாம் வந்து பண்ணி முடிச்சு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு போயிடுவார். அது மாதிரி ஃபுல் கான்ட்ராக்ட் எடுத்து பண்றவர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஆனா நீங்க பண்ணி பார்த்தாதான் தெரியும், ஐயோ ஒரு ஹோமம் பண்ணி முடியறதுக்குள்ளார மூச்சு முட்டும், துக்கம். சரி, ஸ்மார்த்தம் ஒரு அக்னி ஒருத்தருக்கு வந்து 4 இட்லியை கொண்டு போயிட்டு ஒரு ஆளுக்கு கொடுத்துடலாம். ஒரு 10 பேருக்கு அன்னதானம் பண்ணி பாருங்களேன், தெரியும். 10 பேருக்கு ஒரு சஷ்டி அன்னைக்கு ஒரு 10 பேருக்கு கூப்பிட்டு வந்து அன்னதானம் பண்ணுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான், முடிஞ்சோம். ஒரு ஸ்கூல் நடத்துறது, ஒரு காலேஜ் நடத்துறது, ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்றது, ஒரு கோயில் கட்டுறதுக்கு கமிட் பண்ணீங்களேன், ஒரு கோயில் கட்டுறதுல நீங்க கமிட் பண்ணீங்க, முடிச்சது. ஐயோ துக்க ரூபம். அப்போ ஒரு கிரகஸ்தனுக்கு ஸ்மார்க்கத்தையும் சேர்த்து ஸ்ரௌத்த கர்மத்தையும் சேர்த்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்தையும் பண்ணு அப்படின்னா அது பகுதுக்க ரூபம், ரொம்ப பெரிய துக்க ரூபமா இருக்கிறது. அந்த கர்மத்தை சிரசே ஆரோபிதம் சியாத். அப்ப அவன் தலையில தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அவன் பேசாம நிம்மதியா இருக்க விடாம அவன் தலையில பெரிய வெயிட்ட தூக்கி வச்ச மாதிரி ஆயிடுமே.
அப்படின்னு கேட்டு நான் பூர்வபக்ஷி சொல்றேன். வந்துட்டீங்கல்ல, கிரகஸ்தனோட அவஸ்தை தெரியுதுல்ல உங்களுக்கு. உங்களுக்கு என்ன சுவாமி தெரியும்? சன்னியாசம் எடுத்துட்டு வந்து பாஷ்யத்தை எழுதிட்டு உட்கார்ந்து இருக்கீங்க. சங்கரருக்கு என்ன தெரியும் கிரகஸ்தனோட கஷ்டம் என்னன்னு? இப்ப வாங்க, நாங்க சொல்றோம் வாங்க, எவ்வளவு கஷ்டம்ன்றது உங்களுக்கு தெரியுது பாருங்க. அத்த கிரகஸ்திய ஏவ ஆயாச பாகுல்யாத் காரணாத். அதனால கிரகஸ்தன் தான் ரொம்ப சிரமப்படுறான். இப்ப நீங்க கிரகஸ்தர்கள்லாம் பண்றீங்கல்ல, ஹோமம் பண்ணிப்பீங்க, ஹோமம் பண்ற ஃபயர் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்றதுக்கெல்லாம் இருக்கீங்க இல்லைன்னா சங்கல்பமாவது பண்ணிப்பீங்கல்ல. யாருக்காவது பணத்தை கொடுத்து சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க, ஒரு சண்டி ஹோமம் நடக்குது சங்கல்பம் பண்ணிக்கிறீங்க, யாராவது ஒரு ஹோமம் பண்றாரு இது பண்றாரு, நீங்களும் அதுல என்னையும் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ நம்ம இப்ப கிரகஸ்தர்களா இருக்கிறவங்க நிறைய பேர் ஹோமங்கள்லாம் ஈடுபடுறோம், ஸ்ரௌத்த கர்மங்கள்லாம் ஈடுபடுறோம், ஸ்மார்த்த கர்மங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கூட வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு சன்னியாசி பாடம் எடுக்கிற இடத்துல சத்சங்கத்திலையும் போய் உட்கார்ந்து ஞானத்தையும் சம்பாதிக்கிறோம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சிரமம்? என்ன மாதிரி இருக்கிற மொட்டை அடிச்சு சன்னியாசி ஆனவனுக்கு கஷ்டமா இல்ல கிரகஸ்தர்கள் கஷ்டமா? அப்படின்னு எல்லாத்தையும் விட்டு வந்து நிம்மதியா உட்கார்ந்துருக்குங்க. எனக்கு என்ன பிரச்சனை? ஆயாசமே இல்லை, எனக்கு எந்த ஒரு ஆயாசமும் இல்லை. இப்ப கேட்டா கூட சொல்லுவோம், ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கு ஆனந்தமும் ஆனந்தம். குழந்தை இல்லை, குட்டி இல்லை, ஆஃபீஸ் இது குழந்தைங்களை காலேஜில் சேர்க்கணும், கல்யாணம் பண்ணணுன்ற எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருக்க. அம்மா இல்லை, மாமியார் இல்லை, மாமனார் இல்லை, ஹாஸ்பிட்டலில் யாரையும் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை, உறவுகள் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போ சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயாசமே இல்லை, பாயாசம் தான். ஆயாசமே இல்லாமல் பாயாசம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். கிரகஸ்தர்கள் ஐயோ, நான் இப்போ நினச்சி பார்த்தா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா துக்கமாக இருக்கு. ஐயோ, எப்படி ரன் பண்ணுறீங்க நீங்கள் ஃபேமிலியெல்லாம்? எனக்கு நினைச்சு பார்க்கவே உங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடணும். ஐயோ, ஒவ்வொரு கிரகஸ்தரும் வந்து தேவதா மாதிரி தான். என்ன கஷ்டம்! கல்யாணம் பண்ணதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஐயோ, கமிட்மெண்ட் அதை பூர்த்தி பண்ணி ஒரு நிமிந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 வயசுல வேற என்ன மாதிரி சன்னியாசி இதை பண்ணி வேற தலையிலேயே குட்டி என்னடா இது, இந்த பக்கம் போக முடியல, இந்த பக்கம் மோட்சம் அடையலான்னு வந்தா சாமி வேற இந்த பக்கம் இதை பண்ணு அதை பண்ணுன்னு வேற மிரட்டுறாரு, உருட்டுறாரு. கொஞ்சம் துக்கம் எவ்வளோ, ரொம்ப ஆயாச துக்கம் தானே. அப்ப யாருக்கு மோட்சம் கிடைக்கும்? சன்னியாசிக்கு மோட்சம் கொடுக்கலாமா இல்ல அதிகமா கஷ்டப்படுறவனுக்கு மோட்சம் கொடுக்கலாமா? கஷ்டப்படுறவனுக்கு தானே மோட்சம் கொடுக்கணும். அதான் பூர்வபக்ஷி வந்து பாவம். பூர்வபக்ஷி சொல்றான், அத கிரகஸ்திய ஏவ ஆயாச பாகுல்ய காரணாத். ஆகையினால ஸ்ரௌத்த கர்மத்தை பண்ணிக்கிட்டு, ஸ்மார்த்த கர்மத்தை ஆசிரம கர்மங்களை பண்ணிக்கிட்டு, குழந்தை குட்டியை வச்சுக்கிட்டு, பேரம்பேத்தியை வச்சு, சொத்தை பாதுகாத்து, சொசைட்டியில வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி, இதுல கூட வந்து ஞானாபியாசத்தையும் பண்றானே, அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயாசம் அதிகமாக இருக்கின்ற காரணத்தால் மோக்ஷகஸ்யாத், அவனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். யாருக்கு? கஷ்டப்படுறவனுக்கு, கிரகஸ்தனுக்கு தான் மோட்சம் கிடைக்கும். ந ஆசிரமாந்தரானாம், மற்ற ஆசிரமத்தில் இருக்கிற பிரம்மச்சாரிக்கோ வானப்பிரஸ்தனுக்கோ சன்னியாசிக்கு கிடைக்கவே கிடைக்காது. அவன் சும்மா சாப்பிட்டு தூங்கிட்டு படுத்துக்கிட்டு கிடக்கிற, அவனுக்கு என்ன மோட்சம் வேண்டி கிடைக்குது? சன்னியாசிக்கெல்லாம் மோட்சமே இல்லை, கஷ்டமே படாம இருக்காம. அப்ப அவனுக்கெல்லாம் இல்லை, தேவையில்லை. ஸ்ரௌத்த நித்திய கர்ம ரகிதத்துவாது. ஏன் அப்படின்னா கர்மமே பண்ணலையே அவன். மர்த்தடி சன்னியாசியா உட்கார்ந்துருக்கா, எந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இல்லை, எஸ்கேபிசத்தை உட்கார்ந்துருக்கான். தன்னுடைய பொறுப்புகள்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓடி வந்து உட்கார்ந்துருக்கான். அங்கே அவன் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஸ்ரௌத்த கர்மா இல்லை. எனக்கு சோட்டி எடுத்துட்டான், யஜ்ஞோபவீத்தை எடுத்துட்டான், அக்னி கர்மா பண்ண முடியாது. சரி, வேற ஏதாவது நித்திய கர்மா இருக்கான்னு கேட்டா எனக்கு எந்த கர்மமும் இல்லைன்றான், நித்திய கர்மமே இல்லைன்றான். அப்ப நித்திய கர்மமும் இல்லை, ஸ்மார்த்த கர்மங்கள், ஆசிரம கர்மங்கள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மம் சொல்லக்கூடிய ஃபயர் ரிச்சுவல்ஸும் இல்லை, ஒரு குட்டி குழந்தை எதுவுமே இல்லை. அப்ப அவனுக்கு எதுக்கு மோட்சம் கொடுக்கணும்? அவனுக்குலாம் மோட்சம்லாம் கிடைக்காது. அப்ப யாருக்கு கொடுக்கலாம் மோட்சம்? ரொம்ப கஷ்டப்படுறவன், பாவம் கிரகஸ்தன் தான் வந்து பாத்தீங்கன்னா மோட்சத்தை அடைவார் அப்படின்றது யாரோட மதம்? பூர்வகாண்டிகள். இதுல ரொம்ப சாலிடா இருக்காங்க. பூர்வகாண்டிகள் சன்னியாசிகளை மதிக்கவே மாட்டாங்க, வீட்டுல உட்கார்ந்துருந்தா மட்டும்தான் மதிப்பாங்க. பூர்வகாண்டிகள் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்குப்பா சன்னியாசம் கொடுக்கலாம் அப்படின்னா, நொண்டி குருணை கூணு விழுந்து போச்சு, கையில ஏதாவது அங்கஹீனம் ஆயிடுச்சு, யூஸ்லெஸ், ஒரு 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 காரியத்தை கூட பண்றதுக்கு தகுதி இல்லை. அப்ப அவெல்லாம் என்ன பண்ணிட்டோம்? சன்னியாசம் எடுத்துக்கிட்டோம். இப்போ நிறைய பேர் கர்மகாண்டிகள் நல்லா தானே இருக்கீங்க சாமி, ஏன் சன்னியாசம் எடுத்தீங்க? அப்ப சன்னியாசம் எடுத்தா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆவாதவன் தான், ஒன்னுத்துக்கும் யூஸ்லெஸ்ஸா இருக்கவன் தான் சன்னியாசம் எடுத்துக்கணும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா கர்மகாண்டிகள் ரொம்ப கிளியரா இருக்காங்க. மனைவி இறந்து போயிட்டா அவனுக்கு கர்மம் பண்றதுக்கு ரைட்ஸ் இல்லை, அதனால அவன் என்ன பண்ணலாம்? சன்னியாசம் எடுத்துக்கலாம்.
கூணு குருடு இது மாதிரி அங்கஹீனங்கள் ஏதாவது இருந்தா அவன் கர்மத்துக்கு ரைட்ஸ் இல்லை, அவன் எடுத்துக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னா கர்மத்திலேயே ரொம்ப ஆலசியமா இருக்கான், தாமசிக்கா இருக்கான், அவனுக்கு ஒன்றும் உதவாகரையா இருக்கான், அவன் சன்னியாசம் எடுத்துக்கலாம். நல்லா ஃபிட்டா இருக்கிறவன், பாடி நல்லா ஃபிட்டா இருக்கு அப்படின்னா அவன் என்ன பண்ணணும், நல்லா கர்மங்களை பண்ணிக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு அவங்களோட வாதம். அப்ப யாருக்கு மோட்சம் கர்மகாண்டிகள்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா கர்மகாண்டிகள் கிளியரா சொல்லுவாங்க, கர்மகாண்டிகள் சொல்றது கிரகஸ்தர்கள் தான் சிரமப்படுறாங்க, அவங்களுக்கு தான் மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆச்சாரியர் சொல்றாரு சித்தகத்தருகி உடனே ததப்பி அசத்து, ஆச்சாரியர் சித்தாந்தி மறுக்கிறார், நீ சொன்னதும் கூட தப்புப்பா, இதுதான் உண்மையான சித்தாந்தம் வந்து பாத்தீங்கன்னா இதான் உண்மையான சித்தாந்தம், ஹைலைட் பண்ணி. என்னன்னு கேட்டீங்கன்னா நீ எல்லாம் உன்னோட ஒப்பீனியன்ல இருந்து பேசுறப்பா, பூர்வ காண்டத்துல இருந்து பேசுற, இவங்க பேசுறது எல்லாமே என்னது அவங்க ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருந்து பேசுறீங்க. எல்லாத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட்னு ஒண்ணு இருந்தாலும் ஒரு காமனா வேதத்தோட ஸ்டாண்ட் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்குல்ல. மோட்சம் வந்து நம்ம இஷ்டப்படி மோட்சம் அடையறது இல்லை, மோட்சத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு, வேதம் சொல்லுது. அப்போ ஆச்சாரியர் சொல்றார் ததபி அசத்து, நீ சொன்னதும் கூட பொய்யானது. என்ன அப்படின்னா சர்வோபனிஷத்சு, எல்லா உபனிஷதங்களிலும் இதிகாச புராண யோக சாஸ்திரேச்ச, இதிகாசங்கள்லையும், இதிகாசம் இது ராமாயணம் மகாபாரதம் இதிகாசம், புராணங்களிலும் 18 புராணங்களிலும், யோக சாஸ்திரேச்ச பதஞ்சலி யோக சூத்திரம் மாதிரி நிறைய யோக சாஸ்திரங்கள் இருக்கு, யாக்ஞவல்ய யோக ஸ்மிருதி அப்படிலாம் நிறைய ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் யோக ஸ்மிருதிகள்லாம் இருக்கு. அந்த யோக சாஸ்திரங்கள்லையும் ஞானாங்கத்துவேன, ஞானத்துக்கு அங்கமாக, ஞானம் வேணும் அப்படின்னா அனுபூதி அடையணும் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்கமாக முமுக்ஷோகோ, முமுக்ஷுவிற்கு சர்வ கர்ம சந்நியாச விதானாத், சர்வ கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா தியாகம் பண்ணக்கூடிய, சர்வ கர்மங்களையும் தியாகம் பண்ணக்கூடிய சந்நியாசம் விதிக்கப்பட்டிருப்பதால் ஆசிரம விகல்ப சமுச்சய விதானாத்துச்ச ஸ்ருதி ஸ்மிருத்தியோகோ, ஆசிரம விகல்பம் அப்படின்னா அந்த சந்நியாசத்தை வந்து யார் எடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 விதமான சந்நியாசங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்படுது. ஒன்னு கிரமசந்நியாசம் அப்படின்னு பேர். கிரமசந்நியாசம்னா என்னது, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒருத்தன் பிரம்மச்சாரியா இருக்கான், அதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம் போறான், ஒரு 45 வயசுல பையனுக்கு 20 வயசுல கல்யாணம் பண்ணானா ஒரு 45 வயசுல பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடறான். ஒரு 50-55 வயசு கூட வச்சுங்க, 55 வயசுக்கு மேல என்ன பண்றான், ஒரு வானப்பிரஸ்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா போறான். ஏப்பா என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் வானப்பிரஸ்தனா இருக்கேன் அப்படின்னு கோவிந்தபுரத்துலயோ இல்ல ரிஷிகேஷ்லயோ ஹரித்வார்லயோ இல்ல திருவண்ணாமலையிலயோ ஒதுங்கி இருந்துக்கிறது. எங்கேயாவது ஒதுங்கி இருந்துக்கிட்டு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து பாத்தீங்கன்னா என் பக்கத்துல இருக்காங்க, பின்பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயங்கார் மாமா மாமி இருக்காங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிஷ்டையானது, வயசு ரொம்ப அதிகம், ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 75க்கு மேல இருக்கு. பார்த்துருக்கீங்களா அந்த மாமா மாமியை பார்த்துருக்கீங்களா, ரொம்ப உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பலகீனம் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பையன் வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்காரு பாருக்கு, எப்போவாவது ஒரு 4 மாசம் 5 மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் நான் பாக்குறேன், எப்போவாவது வந்துட்டு போயிடுறாரு. இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மட்டும் தனியா தங்கிட்டு பஜன்ஸ் பண்ணிட்டு, சில சமயம் ராத்திரியில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து சின்னதா ஒரு இது வச்சிருக்காங்க, ஜால்ராவா அது பேர், ஜால்ரா தான் சொல்லுவீங்க, சின்னதா வச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுவும் இன்னைக்கு ஏகாதசியா, நேற்று அவங்க பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா அனுஷ்டானம் பண்ணிக்கிட்டு பேசாம மாமா வந்து பாத்தீங்கன்னா திருக்கால சந்தியா பண்ணுவார், மாமி வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜபம் பண்ணிக்கிட்டு பேசாம சத்தமே இல்லாம அவங்க ஜீவனத்துல இருக்காங்க, எந்த இதுவும் இல்லாம. இதுக்கு வானப்பிரஸ்தம் பேர். அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55 வயசுக்கு மேல வந்து வானப்பிரஸ்தத்துக்கு வந்துடுறது. அதுக்கப்புறம் நல்லா பக்குவப்பட்டோன்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் சொல்ற, ஏமா நீ கொஞ்சம் வந்து உன் பையனோட சேர்ந்து இருந்துக்கோ, நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சன்னியாசத்தை எடுத்துக்கு நான் அப்படியே போயிடுறேன் அப்படின்னு சன்னியாசத்துக்கு போறது. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கிரமசந்நியாசம் அப்படின்னு பேரு. 4 ஆசிரமத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போய் அடையிறது வந்து கிரமசந்நியாசம். இதே வந்து பாத்தீங்கன்னா அதான் ஆச்சாரியர் சொல்றாரு சர்வ கர்ம சந்நியாச விதானா, சர்வ கர்ம சந்நியாசம் விதிக்கப்பட்டிருக்கு. அது எப்படி விதிக்கப்பட்டிருக்குன்னா ஆசிரம விகல்ப சமுச்சய. விகல்பம்னா என்ன அர்த்தம், உன்னை விட்டுட்டு போறது. எப்படி விட்டுட்டு போறது, மந்திரங்கள் இருக்கு நம்ம படிக்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா நாரத பரிவிராஜக உபனிஷத்துல மந்திரம் இருக்கு, பிரம்மச்சரியா துவா. ஒருத்தனுக்கு வைராகியம் வந்துச்சுன்னா பிரம்மச்சரியத்திலிருந்தே வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்நியாசம் எடுத்துக்கொள்ளலாம்.
நான் வீட்டை விட்டு வெளில வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசு. என்னோட ரிஷிகேஷ்க்கு நான் போகும்போது 21 வயசுல வந்து கிளம்பி நான் ரிஷிகேஷ் போயிட்டேன். மேரேஜுக்கு முன்னாடியே கிளம்பி போறது. பிரம்மச்சரியாத்வா, நிறைய சன்னியாசிகள் அப்படி எடுத்தவங்க. அதுக்கப்புறம் கிரகாத்வா, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கும் போதே வந்து வைராக்கியம் வந்துருது, அப்படியே கிளம்பி போறவங்க இருக்காங்க. அப்போ கிரகாத்வா அப்படின்னா கிரகஸ்தாசிரமத்துல இருந்தும் பூரண வைராக்கியம் இருந்துச்சுன்னா கிளம்பி போயிடு மோட்சத்துல. தாமசத்தியாகம் இல்ல, ராஜசத்தியாகம் இல்ல, 18வது சாப்டர்ல சொல்ற மாதிரி இல்ல. இஷ்டப்படி உண்மையிலேயே பரமாத்மாவை அடையணும், நான் மோட்சம் அடையணும் ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு பெரிய தாப்பத்தோட கிரகத்துல இருந்தும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லாம கொள்ளாம சந்நியாசம் கொள்றாங்க, அப்படியே விட்டுட்டு போறாங்க. புத்தாலாம் அப்படித்தானே போனார். புத்தாலாம் மனைவியை விட்டுட்டு அப்படியே கிளம்பி போயிட்டார். குழந்தையை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு அப்படியே போனார். அது மாதிரி நிறைய சன்னியாசிகள் இங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க இந்தியா ஃபுல்லா. கிரகாத்வா, வீட்டுல இருந்தே சன்னியாசம் பண்ணலாம், பிரம்மச்சரியத்துல இருந்தே பண்ணலாம், கிரகத்துல இருந்து சன்னியாசம் பண்ணிக்கலாம். வனாத்வா, வானப்பிரஸ்தன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எங்க இருந்து வேணாலும் சன்னியாசம் பண்ணலாம்ன்றதுக்கு பேரு விகல்ப சன்னியாசம்னு பேரு. சமுச்சய சன்னியாசம்னு என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுக்கு பேரு சமுச்சயம்னு பண்ணி மெதுவா ஒவ்வொன்னா மிதிச்சு 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 கடைசியில சன்னியாசம் எடுத்துக்கிறது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்ருதி ஸ்மிருதையோஹோ, இந்த விதமா ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும் வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்நியாசம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நிவிருத்தி மார்க்கம், கிரகஸ்தம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா கர்மத்தோடு கூடிய பிரவிற்த்தி மார்க்கம். அந்த பிரவிற்த்தி மார்க்கத்துல இருந்துகிட்டு நிவிருத்தியை அனுஷ்டானம் பண்றது ரொம்ப கஷ்டம். இப்ப நீங்க பண்ணலாம், கஷ்டம். ஆனா சித்தம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு விக்ஷேபமாகும். சாமி என்ன டைம் ஆச்சுன்னு கிளாஸ் முடிக்காம இருக்காரு, வேற வேலை இருக்கு, சாமி முடிக்க மாட்டேன்றாரு. ஏன்னா அடுத்த கமிட்மெண்ட் இருக்குல்ல, சாமிக்கு தான் வேலை இல்லை, அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறாரு. நம்ம வந்து இன்னைக்கு அடுத்தடுத்து மணியை பார்க்க வேண்டியிருக்கு. ஐயோ டைம் ஆச்சு டைம் ஆச்சு டைம் ஆச்சு, முடிப்பா, சீக்கிரம் முடிங்க சாமி, சீக்கிரம் முடிங்க சாமி, அடுத்த வேலைக்கு போகணும் அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே கான்சென்ட்ரேஷன். காலையில் என்னாச்சு, ஈவினிங் என்னாச்சு, நாளைக்கு என்ன பண்ணணும், இது மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு, சிவராத்திரி வருது என்ன பண்றது அப்படின்னு அந்த அங்கே போகணும் இங்கே போகணும், நிறைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா டிவியேஷன் ஆகும். அப்போ ஞானம் சம்பாதிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்மத்தோடு சேர்ந்து, அது ஸ்ரௌத்த கர்மமா இருக்கட்டும், ஸ்மார்த்த கர்மமா இருக்கட்டும். சன்னியாசிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களாம் பரவாயில்லைங்க, நீங்களாம் ரொம்ப பரவாயில்ல, பாக்கியவான்கள். ஒரு சின்ன வீடு தானே உங்களுக்கு, உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருப்பீங்க, அவ்வளோதான். ஆனால் சன்னியாசிகள் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க. பெருசு பெருசா வந்து இன்ஸ்டிடியூஷன்லாம் பெருசு பெருசா பண்ணிட்டாங்க. 5000 மாட்டை பார்த்துக்கிறதுக்கு 2 பிரம்மச்சரிய 2 சன்னியாசிகளை விட்டிங்கன்னா என்ன ஆவாங்க? 5000 மாட்டை பார்த்துக்கணும், 1000 மாட்டை பார்த்துக்கணும். 10,000 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஆசிரமம்லாம் இருக்குல்ல, நம்ம அமிர்தானந்தமய ஆசிரமம், அங்கே நம்ம சாமி ஒருத்தர் இருக்காரு. அவர் இப்போதான் ரிலீவ் ஆயிருக்காரு, பொறுப்புல இருந்து ரிலீவ் ஆயிருக்காரு. எட்டமடி அப்படின்னு ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆசிரமத்துல, அம்மாவோட ஆசிரமம், இன்ஜினியரிங் காலேஜ், அதோட கிச்சன் இன்சார்ஜா நம்ம கிளாஸ்க்கு வர ஒரு சாமி இருந்தார். அவர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்றது கணக்கெல்லாம் பார்த்தா நமக்கு வந்து அப்படியே புத்தி சுத்தி போயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்றவங்களுக்கான சேலரி போறதே 10 லட்சத்துக்கு மேல சேலரி போடுவாரா. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 20,000-30,000 பேர் ஒரு நாளைக்கு சாப்பிடுறது. ஒரு வேலைக்கு 20,000-30,000 பேர் சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா என்ன, எல்லாம் பர்ச்சேஸ் பண்றதுலாம் டன் கணக்கில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. நம்ம வீட்டு கணக்கை மேனேஜ் பண்றதுக்கே நமக்கு எப்படி பிச்சுக்கிற மாதிரி இருக்கிற தலை. பதில் சொன்ன ஹஸ்பண்ட், ஏன் இந்த மாசம் ஏன் இவ்வளவு அதிகமா போச்சு, கிராசரிலாம் என்ன பண்ணிட்டு இருக்க, நீ இவ்வளவு அதிகமா வாங்கி வச்சிருக்கேன்னு கேட்டா, எங்க போச்சு பணம், எங்கேயாவது பணம் போயிடும், நம்ம எங்கேயாவது பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரும்போதே பணம் எங்கேயாவது செலவு பண்ணிடுவோம், கணக்கே வராது, நம்ம முட்டிக்கு நிற்போம், என்னது எங்க போச்சு பணம் அப்படின்னு. ஒரு மாசத்துக்கு கணக்கு எடுத்து பாருங்க. ஒவ்வொரு மாசமும் கிரகஸ்தர்கள் படுற அவஸ்தையெல்லாம் இருக்குல்ல. சன்னியாசிகள் எப்படிப்பட்ட கர்மத்தெல்லாம் பண்றாங்க பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. பெரிய பெரிய கர்மா. சரி, இப்ப நம்மளே வந்து பாத்தீங்கன்னா ஞான அபியாசத்துக்கு கஷ்டப்படுறோமே, அப்ப சன்னியாசிகள் வந்து பாத்தீங்கன்னா கர்மத்துல ஈடுபடுறவங்க ஞான அபியாசம் பண்ண முடியும்? பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஒரு சுவாமி இருந்தார், அவர் சொல்லுவார், இப்ப இல்ல காலமாயிட்டார், சாஸ்வதானந்த சுவாமின்னு ஒரு சுவாமி இப்ப இல்ல. அவர் சொல்லுவாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, டே ஃபுல்லா ஒர்க் சுவாமி, நிறைய விவசாய சாமி, 100 ஏக்கர் 200 ஏக்கர் 300 ஏக்கர்னு இருக்கும், விவசாயம் பண்ணிட்டு இருக்கும். சாமிக்கு பேரு விவசாய சாமி. பிரிண்டிங் மிஷினை மெயின்டைன் பண்ற சாமி, பிரிண்டிங் சாமி, ஆடிட்டர் சாமி, அக்கௌண்ட் சாமி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக சன்னியாசம்? அவர் என்ன சொல்லுவாருன்னா, அந்த சாமி நாள் ஃபுல்லா ஒர்க் பண்ணுவோம் சாமி,
ஒர்க் பண்ணிட்டு காலையில வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு பெல் அடிச்சு எழுப்பி விட்டு 4 மணிக்கு தியானம்னு சொல்லுவாங்க சாமி. 4 மணிக்கு தியானம், நீங்க எல்லாம் ஆஜராகணும், பிரேயர் ஹாலில் வந்து உட்காந்துடணும். தியானம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து தியானம் தான் சாமி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ணை மூடு அப்படின்னு சொல்லுவாங்க சாமி. கண்ணை மூடுனா என்ன பண்ணிடலாம், தூக்கிடுவோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவ்வளோ டயர்டு பாடி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டயர்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ரெஸ்டே இருக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பீங்க. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா தியானம் முடிச்சு கொஞ்சம் பாராயணம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து திரும்ப 6 மணிக்கே வந்து நிற்பாங்க சாமி. 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கர்ஸ்லாம் நின்றுவாங்க. நம்ம வந்து மேனேஜர்கிட்ட போயிட்டு இவ்வளோ பணம் வேணும் அவ்வளோ பணம் வேணும்னு வாங்கிட்டு வந்து ஒர்க்கர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அவன் பின்னாடி போய் இந்த ஒர்க்கை பண்ணு அந்த ஒர்க்கை பண்ணு அப்படின்னு நாள் ஃபுல்லாக ஒர்க்குன்னு போயிட்டே இருக்கும் இன்ஸ்டிடியூஷன்லலாம். நம்ம வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு என்ன பண்ணுவோம், வெளியிலேருந்து பார்க்கறதுக்கு சுவாமி பெரிய கர்மாலாம் பண்ணுறாரு, ரொம்ப நல்லா இருக்கணும். ஞான அபியாசம் நடக்கவே நடக்காது. கிளாஸ் எதுவும் படிக்க முடியாது, உட்கார்ந்து தியானம் பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரகஸ்தர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரௌத்த கர்மா ஸ்மார்த்த கர்மா கஷ்டமோ அதே மாதிரி சன்னியாசிகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கர்மத்தோடு சேர்ந்து ஞான அபியாசம் நடக்கவே நடக்காது. அப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கணும். எல்லா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கிரந்தங்களும், அது வேதமாக இருக்கட்டும், ஸ்ருதியா இருக்கட்டும், யோக சாஸ்திரமா இருக்கட்டும், புராணங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் என்ன சொல்லியிருக்கேன்னா ஞானம் சம்பாதிக்கணும் அப்படின்னா சந்நியசிய சிரவணம் புரியாது. ரொம்ப பெஸ்ட் வே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சன்னியாசம் பண்ணிட்டு இல்லைன்னா வானப்பிரஸ்தம் இப்ப இல்லவே இல்லை. வானப்பிரஸ்தம்ல வந்தீங்கன்னா ஈஸி, கமிட்மெண்ட் இல்லாம இருந்தீங்க அப்படின்னா ஈஸியா சிரவணம் நடக்கும், ஈஸியா முடிச்சிடலாம். இல்லை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப விக்னங்களோடு தான் போகும். பரோட்ச ஞானமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அடைய முடியும். அதுக்கு ஈஸியா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைஃப் ஸ்டைல வச்சிருக்கிறதே எதுக்கு அப்படின்னா நீங்க கர்மம் பண்ணுங்க நல்லா கிரகஸ்தாசிரமத்துல இருந்து. வானப்பிரஸ்தம் வந்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு ஓரமா வந்து அபியாசம் பண்ணுங்க, மெதுவா உபாசனை பண்ணிக்கிட்டு மெதுவா ஞான அபியாசத்தை ஆரம்பிங்க. சன்னியாசம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்காக தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். இதுக்கப்புறம் இருக்கிறத நாளைக்கு நம்ம பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम. ओम कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति परब्रह्मार्पणमस्तु. नारायण 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 नारायण. हरि ओम हरि ओम.